தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாறுமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவஞான அருள் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, திருமறை அருட்பணி அறக்கட்டளையின் சமயச் செம்மலுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினிய அன்பா அவர்களே, சிவபூசகர் விமலநாதன் ஐயா அவர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த மாதிரி அவைகளை விழிக்கிற பொழுது அமர்நாத்தையும் நம்ம விழிக்கணும். ஏன்னா அவர் இப்பொழுது ஒரு சிறந்த பேராசிரியராக எதிர்பாராமல், அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் காஞ்சி குரம்பட்டில் இருக்கிறார். கொஞ்சம் வயது போயிருக்கிறார். என்னுடைய நண்பர்னாலே வயது போச்சுன்னு தான் அர்த்தம். அது வேற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏஎம் ஜெயின் காலேஜில், அவர் ஜெயின், அந்த இந்த பக்கம் வந்தவாசி பக்கம்தான் அவர் ஜெயின். அவர் பியூசி படிக்கிறதுக்காக மாணவராக போனார். பியூசி பிஎஸ்சி அங்கே படிச்சுட்டு எம்எஸ்சி மட்டும் பச்சபாஸ் காலேஜில் 2 வருஷம் படிச்சுட்டு, அப்போ தான் எனக்கு பழக்கம். மீண்டும் ஜெயின் காலேஜுக்கே அவர் பிரின்சிபல் லெக்சராக போனார். அப்புறம் ஒரு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாலே பிரின்சிபலாக போய் வெளியே வந்தார். முகமு வகுப்புக்கு சென்றவர் பிரின்சிபலாக அந்த கல்லூரி விட்டு வெளியே வந்தார்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் கிரெடிட்ஸ். இதெல்லாம் அதுபோல் நாங்களாம் கூட மாணவ பருவத்தில் பேசியிருக்கோம். வெளியெல்லாம் கூட போய் பிஏ படிக்கிற பொழுதுலாம் எங்களை இலக்கிய மன்றத்துக்கு கூப்பிடுவாங்க. பேரம்பாக்கம், கடம்பத்தூர், இங்கெல்லாம் அவங்க பேசியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் படித்த கல்லூரிலேயே சிறப்பு விருந்தினராக எங்களை யாரும் கூப்பிட்டது கிடையாது. சிறப்பு பரிசு ஒன்றா கொடுத்துருக்காங்க. நான் பரிசு வாங்கியிருக்கோம். கல்லூரி கவிஞர் போல் பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப பெருமானுடைய திருவருள். ஏன்னா முழுக்க முழுக்க பெருமானை நம்புகிறான். அதுதான் நமக்கு தேவை. அதாவது புலமை ஒருபுறம் இருக்கலாம், ஆற்றல் ஒருவரும் இருந்தாலும் அந்த ஆற்றல் எல்லாம் பெருமானுடைய அருள் என்றுதானே ஞானசம்பந்தர் போன்றவர்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. எனதுரை தனதுரைன்னு அவர் சாதாரணமாக சொன்னார் அந்த வார்த்தையை. அதுபோல் அவரையும் நம்ம ஒரு சிறந்த அறிஞராக நம்ம கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போது அமர்நாத் அவர்கள், அதாவது சிறிய பெருந்தகை என்று சொல்கிறார் சேக்கிழார். ஞானசம்பந்தரை சிறிய பெருந்தகை என்று சொல்லிட்டு சண்டேஸ்வரனையும் சிறிய பெருந்தகை என்றார். 2 பேர் தான் சொல்கிறார் சிறிய பெருந்தகை என்ற வார்த்தை. ஞானசம்பந்த பெருமானை ஏக பெருந்தகைன்னு சொல்கிறார். பெருமான் ஏக பெருந்தகையாக ஒருவன் தான், தனியாக பெருந்தகையான் என்றால் ஒருவன் தான். அந்த பெருந்தகை என்ற வார்த்தை திருவள்ளுவர் கொடுக்கிற வார்த்தை. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் என்று சொல்கிறார். இந்த பெருந்தகை என்ற வார்த்தையை அவர் தான் காயின் பண்ணுறார். அது அப்படியே பின்னாலே ஞானசம்பந்த பெருமானும் பெருந்தகை என்ற வார்த்தையை சொல்கிறார். சேக்கிழாரும் ஞானசம்பந்தருக்கு சிறிய பெருந்தகை என்ற வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா பழைய இலக்கியங்களில் முதுக்குறைவு என்று ஒரு வார்த்தை வரும். அதை பார்த்தா முதுக்குறைவு மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா. அதாவது இளைய வயதிலேயே ஞானம் பெற்றால் அது முதுக்குறைவு என்று சொல்கிறாங்க. இளைய வயதுக்கு மீறி ஒரு ஞானம் வந்துடுது இல்லையா, அதெல்லாம் முதுக்குறைவு என்று சொல்கிறாங்க. உரையாசிரியில் இளம்பூரணன் என்று ஒருவர் இருந்தார். அந்த இளம்பூரணன் என்றாலும் கூட இளமையிலேயே ஒரு பூர்ணத்துவம் பெற்றவர் என்றும் இளம்பூரண சமணர்னு சொல்கிறாங்க. நாம் இளம்பூரணன் என்பது முருகப்பெருமானுக்கு இளம்பூரணன் என்று பெயர் என்று நாம் சொல்கிறோம். இளமையிலேயே அவர் நிறைந்த ஞானம் பெற்றவர் என்று இளம்பூரணன் என்ற வார்த்தையை நாம் சொல்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய இளம்பூரணராக நம்முடைய அமர்நாத் இருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமக்களே, 4ஆம் தந்திரம் நம்ம அசபையிலே இருக்கிறோம். அசையாமல் அங்கேயே திருப்பி 2 பாட்டு 3 பாட்டு தான் நம்ம போகுது. அதாவது பூரித்தாச்சு, கும்பகத்திலேருந்து ரேசகமே இல்லை அப்படின்ற, அதான் உண்மைதான். அதனால் பொற்பாதம் காணலால் புத்திரர் உண்டாகும். போன வகுப்பு அதை சொன்னோம். சற்புத்திர மார்க்கமாக நாம் அடையலாம், பெருமானை அடையலாம். ஏதோ ஞானசம்பந்தருக்குத்தான் அந்த நிலை என்று இல்லை. இப்படி நாம் அப்பன்னி அம்மைனி பாடுகின்ற பொழுது
அப்பர் பெருமானும் தான் மகன் என்று தானே சொல்கிறார். நீ எனக்கு அப்பான்னா அவர் மகன் தானே சொல்கிறார். அதுபோல் சற்புத்திர மார்க்கம் என்பது ஒரு சிறந்த நெறி என்பதை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை சாத்திர முறையிலே தத்துவ முறையிலே சொல்லுகிறார். இங்கு பொற்பாதம் காணலால் புத்திரர் உண்டாகும் என்றால் ரெண்டு அர்த்தம். மக்கட்பேர் உங்களுக்கு கிடைக்கும். சிவபூஜை அல்லது இதுபோல எந்திர பூஜை செய்தால் சிறந்த மகன் வாய்ப்பான், தவத்தினாலே நல்ல மகன் வாய்ப்பான் என்பது ஒரு பொருள். இன்னொன்று, நாம் பெருமானுடைய சற்புத்திரராக மகன்மை நெறியிலே செல்லலாம் என்றால் தந்தையிடத்திலே எப்படியெல்லாம் நாம் உரிமையோடு பழகுகிறோமோ, உரிமையோடு கேட்கிறோமோ, அதுபோல பெருமானை கேட்கின்ற ஒரு பக்குவம் நமக்கு வரும். கேட்பது மட்டுமல்ல, கேட்டால் நடக்கணும் இல்லையா? எல்லாரும் தான் கேட்குறோம், ஆனால் கேட்டது நடக்கும் என்றது தான் புத்திரர் உண்டாகுன்றார். அதே போல் பொற்பாலத்து ஆணை செம்பு பொன்னாயிடும் என்றால் பசுவாக இருக்கின்ற பசுத்துவம் நீங்கி சிவத்துவத்தை பெறுவாய் என்று எந்திர பூசையினுடைய சிறப்பை எல்லாம் சொல்கிறார். உங்களுக்கு நான் இன்றைக்கு எழுதியிருக்கிற அந்த குறிப்பில் எந்திர பூசையினுடைய விளக்கம் என்ன என்று கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். அது அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு 25வது பாடல். சித்தர் முறையில் சிலேடையாக பாடுவது என்பது ஒரு முறை. பொதுவாக பாட்டில் சிலேடையாக பாடுவாங்க. தண்டி அலங்காரத்தெல்லாம் அப்படி சிறந்த பாடல்கள் வாங்க. திருமறை அருட்பணின்னு சொல்லி நான் அன்பர் தான் சொன்னேன். அவர் அன்பருக்கு அன்பர் இவர் ஐயாவும் வந்திருக்கிறாங்க, சிவா. அதனால் சிலேடையாக பாடுறது கவிதையில் ஒரு சுவை நமக்கு. அதுக்கு சிறப்பாக காலமேகத்தை, பிற்காலத்தில் காலமேகத்தை சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஞானசம்பந்தர் போன்றவர்களெல்லாம் யமகம் பாடியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஏறக்குறைய சிலேடை மாதிரி தான், ஒரே வரி தான் சிலேடை. அது அப்படியே சேக்கிடாரும் சில பாடல்களை அப்படியே ஞானசம்பந்தர் எப்படி பாடுகிறாரோ அதே போல சிலேடையாக அவர் பாடுறார். ஓங்கலடை தோன்றி உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கு அவற்றுள் வெங்கதிர் ஒன்று ஏனையது சன்னேரிலாத தமிழ் என்று சொல்லியிருக்கிறார். தமிழை சொல்கிற பொழுது சூரியனைப் போல என்று சொல்கிறார். ஒளிபரப்புகின்ற, ஒளியை தருவது தமிழ்மொழி என்று. ஓங்கல் என்றால் மலையின் அர்த்தம். ஓங்கலிடை தோன்றின்றார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயசூரியன் வைத்த பொழுது இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் தான் அது இருக்குது. இப்போ பார்த்தா நமக்கு தெரியும். ஆனால் சில பேர் தெரியாமல் என்ன பண்ணாங்க, தோன்றுவது கடலில் தான் தோன்றும், தோற்றம் அங்கே தான் பார்க்குறோம், மறைவது தான் மலைக்குள்ள மறையும், இதை உதயசூரியன் சொல்லிட்டு அது புதைய சூரியனாக இருக்குது என்று அந்த காலத்தில் அப்படிலாம் விளக்கினாங்க. இங்கே எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம நான் சிட்டியில் இருந்த பொழுது அதை ரெண்டு மலைகளுக்கு இடையிலே போனால் அது உதயசூரியன் சொல்ல முடியாது, மறைகின்ற சூரியன் தான் என்றெல்லாம் சொன்னாங்க. சரியாக தெரியாமல் சொல்கிறது. ஓங்கலடை விளங்கி என்று தோன்றினே நமக்கு பாட்டு இருக்குது. ஓங்கல்னா மலையின் அர்த்தம், மலையிலே தோன்றுகிறதுன்ற. ஓங்கலடை தோன்றி உயர்ந்தோர் தொழ விளங்குகின்றார். சூரிய நமஸ்காரத்தை சொல்கிறார். சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் உண்டு என்பதை நாமும் கூட சிவசூரியனாக வணங்கலாம் சொல்கிறோம். வேத நெறியிலே சூரியனை வணங்குவது என்பது மிக முக்கியம். திருமுறைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அருக்கனாவான் அரண் ஒரு அல்லனோ, அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கனாவான் அரண் ஒரு அல்லனோ என்றெல்லாம் பாடுறாங்க. எனவே சூரிய வெளிச்சம் என்பது இருக்குது இல்லையா, அது பெருமாளுடைய அருள் விளையாக, அருள் ஒளியாக நாம் கொள்ள வேண்டும்ன்றாங்க. அதனால் உயர்ந்தோர் தொழ விளங்கி என்றால் வேத நெறியில் இருக்கின்றவர்களெல்லாம் அதை வணங்குகிறார்கள். ஏங்கு ஒளிநீர் ஞாலத்து இருளகற்றும். பூமியிலே இருக்கின்ற இருள், மலை மாயிருள் ஞாலம், மலதலை உலகம் மாயிருள் துமையே என்றார் இல்லையா சிவஞான போரத்தில். அதுபோல் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்றுன்னார். தனியாழி என்றால் சூரியனுக்கு ஒரு சக்கரம் தான், அவனுடைய தேருக்கு ஒரு சக்கரம். குதிரைகள் 7, ஒரு சக்கரம்தான். அந்த குதிரையை ஓட்டி வருகின்றவன் அருணன், அவன் முடவன். இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அருணன் முடவன், கால் நடக்க முடியாது. இந்த அருணன் என்றால் என்ன என்றால், சூரிய ஒளி வருவதற்கு முன்னாலே ஒரு ஒளி வருது இல்லையா, அதுதான் அருணன்றாங்க. அதனால்தான் நம்ம திருப்பள்ளி எழுச்சியில் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது, அப்புறம் உதயம் நீ மலர்த்தாள் என்று அருணன் வருவரை முதல்ல சொல்கிறார்.
திருப்பள்ளி எழுச்சியிலே அப்படி நமக்கு வருகின்றதை பார்க்கிறோம். அருணன் என்றால் சூரிய வருவதற்கு முன்னாலே வருவது. அதனால் என்ன பண்ணாங்க, சூரிய நமஸ்காரத்தில் சூரியனை பார்ப்பதற்கு முன்னாலே அந்த அருணன் வருகின்ற பொழுதே வணங்கிவிட வேண்டும் என்று ஒரு கருத்து. அதெல்லாம் இல்லை, சூரியன் வந்த பின்னால் தான் வணங்கணும் என்று ஒரு கருத்து. அங்கே சூரிய நமஸ்காரத்திலே ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்கு உண்டு. அது சூரியனை வணங்குற பொழுது தோன்றுகின்ற ஒளி பார்க்கின்ற திசையை பார்த்து வணங்குறதா, இல்லை சூரியன் வந்த பின்னால் வணங்குறதா என்று நாம் அவரெல்லாம் சொல்கிறதில்ல. அது சிவசூரியன், எப்பொழுதுமே பெருமானுடைய அருளால் வருகின்ற சூரியன் என்று நாம் சொல்கிறோம். அதனால் ஆங்கு அவற்றுள் மென்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று நண்டியலங்கார பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் மகிழ்ந்து படித்ததெல்லாம் என்ன அழகாக பாடியிருக்கிறாங்க. அணியிலக்கணம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. எத்தனை அணிகள், அதுக்கெல்லாம் பாட்டு நமக்கு இருக்குது. அதுபோல் இங்கே சிலேடைக்காக சொல்கிறேன். சிலேடையாக பாடத்தில் சித்தர்களுடைய பாட்டு நமக்கு நன்றாக தெரியும். அது அதாவது உறுதியை தோண்டினேன் பூசணி விளைந்தது என்று ஒரு பாட்டு, அதுவும் சிலேடையாக சொல்கிற பாட்டு தான். அப்படி ஞாபகம் எனக்கு. சீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது என்பது போல புழுதியை தோண்டினேன் பூசணி விளைந்தது என்றெல்லாம் பாடுறாங்க. அதுபோல் இங்கே திருமந்திரத்தில் இந்த பாட்டு சிலேடையாக உள்ள பாட்டு என்று தந்தையார் விளக்கம் கொடுத்துருக்காங்க. சொல்லும் ஒரு கூட்டில் புக்கு சுகிக்கலாம், நல்ல மடவாள் நயந்து உடனே வரும், சொல்லினும் பாசச் சுடற்பாம்பு நீங்கிடும், சொல்லும் திருக்கூத்தின் சூக்குமம் தானே. சூக்கும நிலையிலே என்ன பலன்கள் என்று சொல்கிற பொழுது உங்களுக்கு அந்த குறிப்பில் பார்க்கலாம். தாய்மானுடைய பாட்டில் பரசரீரம் புகுதல் என்று ஒன்று, அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல் என்று ஒன்று. அது பரசரீரம் என்றது. பரகாய பிரவேசம் என்றுதான் திருமூலர் அதை குறிக்கிறார். நாம் கூடு விட்டு கூடுன்னு சொல்கிறோம், அது பரகாய பிரவேசம் என்று தான் சொல்கிறார். நமக்கு சிவஞான சித்தியாரில் அந்த பரகாய பிரவேசம் சிவஞான போதத்தில் வருது உரையில். பரகாய பிரவேசம்னா அடுத்த பிறப்பு, ஒரு பிறப்பிலிருந்து அடுத்த பிறப்பு போகிற பொழுது எப்படியெல்லாம் என்கிற பொழுது ஒரு 4 முறையாக சொல்கிறாங்க. அந்த 4 முறையில் பரகாய பிரவேசம் போல இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு போகுது இல்லையா, அது அந்த உடம்பு அச்சு மாறி பிறக்கலாம் அல்லது அதே உடம்பாக பிறக்கலாம் என்று இன்னொரு உடம்பு வருவதற்கு பரகாய பிரவேசம் போல என்று உதாரணம் சொல்கிறாங்க. பரகாய பிரவேசம் இருக்கலாம் நம்ம. ஆமாம் ஆமாம் ஆமாம், பரகாய பிரவேசம் சொல்லலாம், இருக்கலாம், பரகாய பிரவேசம் சொல்லலாம். அந்த சித்திகளில் ஒன்றாக சொல்கிறாங்க. அதுதான் அவர் தாயுமானவர் கந்தக மதக்கரியை வசமான நடத்தலான்ற பாட்டில் அதை எழுதியிருக்கிறேன். அவரா? ஆமாம் ஆமாம், தெரியும், அரங்கண்ணா, துரை அரங்கனார். ஆமாம் ஆமாம், துரை அரங்கன். ஓ சரி சரி, இருந்தவரா? அதான் அங்கெல்லாம் தெரியும் தான் நமக்கு. ஆனால் துரை அரங்கனார்னு நமக்கு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க, நான் படித்ததுக்கப்புறம் வந்திருப்பாங்க. அது இருந்துக்கலாம், அதுதான் நமக்கு தெரியல. நம்ம வஜ்ரேந்திர தான் அவர் தான் நான் தலைவராக இருந்தவர் இல்லையா, அப்போ அதுவும் தெரியும். அங்கே அதான் பரகாய பிரவேசம், அதான் வேற ஒரு உடம்புன்னு அர்த்தம். பரகாயம் இருந்தால் வேற உடம்பு, பரகாய பிரவேசம் தான் திருமூலரை வழங்குகிறார். நம்ம பின்னால் கூடு விட்டு கூடு பாய்தல் நம்ம சொல்கிறோம். அதை பரகால நடனமா, அதான் அகால நடனம் நள்ளிரன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது, அப்படி சொல்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் நம்முடைய கருத்துக்கள்லாம் அங்கே இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதனால் இங்கே தாய்மான மற்றொரு சரீரத்திலும் புகுதலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மற்றொரு சரீரத்திலும் புகுதலாம் என்று தாய்மானவர் சொல்கிறார் இல்லையா, அதான் ஒரு கூட்டில் புக்கு சுகிக்கலாம் என்று வருது. ரொம்ப குறிப்பாக சொல்கிறார், நம்ம அதில் எழுதியிருக்கிறோம். இப்பொழுது இருக்கின்ற உடம்பில் ஏதாவது தொல்லை இருந்தால், துன்பமாக இந்த உடம்பு இருந்தால் இன்னொரு உடம்பிலே போய்விடலாம், அது அதில் இன்பம் வரும் என்றால் போயிடலாம், இன்னும் இதை விட துன்பம் நாங்கள் போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இந்த உடம்பை காட்டிலும், அதாவது மகாபாரதத்தில் யயாதி அவன் தன்னுடைய அப்பாவுக்கு இளமையெல்லாம் கொடுத்தான் இல்லையா, அதே போல் இளமையாக இருக்கிற உடம்பிலே போகலாம் என்றால், இளமையாக ஒரு இறந்து போனார்,
இறந்து போய் அந்த உடம்பு இருந்தால் அதில் புகலாம் என்றெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. அது எத்தனையோ தடைகளும் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்க ஒன்று, அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. சொன்னவர் ரொம்ப நம்பிக்கையுடன் தான் சொன்னார். இந்த பலகாய பிரவேசத்தை ரொம்ப முயற்சி செய்து ஒருத்தர் அதை கை வசம் வந்துட்டான். பலகாய பிரவேசம் கை வசப்பட்டுட்டான். அதில் அவங்க உறவுக்கார ஒருத்தர் யாரோ இறந்து போனார். இறந்து போகிற பொழுது இப்போ நாம் ஒரு பலகாய பிரவேசம் செய்து பார்ப்போம் என்று பலகாய பிரவேசம் செய்துட்டார். அவர் எழுந்துட்டார். திரும்பி கொஞ்ச நாள் பொறுத்து தன்னுடைய உடம்புக்கு வரணுங்கிறாரு, முடியல அவரால். அது அப்புறம் அவர் சொன்னாராம், அது எப்படின்னா வரல, என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து என்ன சொன்னாராம், இறந்தால் எப்படி தண்ணியெலாம் ஊற்றிங்களோ அந்த மாதிரி தண்ணியெலாம் ஊற்றுக்கொண்டாராம். தண்ணி அப்புறம் எல்லாம் அபிஷேகம் செய்த கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் உடனே தன்னுடைய உடம்புக்கு வந்து விட்டார். அது அந்த உடம்பு இறந்து போச்சு, அப்படியே இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, இறந்தால் உடனே எரிக்கக்கூடாது என்று சொல்லி அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, அது வரலும் பார்ப்போம், ஒரு வேளை மீண்டும் அந்த உயிர் வந்தாலும் வரலாம் என்ற அந்த எண்ணத்தில் தான் நாம் இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கோம். அப்படியா? அது எதுக்கு? நாசப்படி இடிச்சா மோசிக்கிறான் இல்லையா, பொழைக்கக்கூடாது. இல்லை, நம்ம பொதுவாக என்ன சொல்கிறாங்க, 3 வாசப்படி தாண்டக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுங்களா, வாசப்படியில் தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் எவ்வளோ விஷயம். அதனால் சொல்லும் ஒரு கூட்டில் புக்கு சுகிக்கலாம்னார். தன்னுடைய உடம்பு துன்பமானது என்று எண்ணினால் இன்பமாக இருக்கின்ற ஒரு இளைய உடம்பிலே புகுந்து சுகிக்கலாம். அந்த சுகிக்கலாம் என்பதால் இன்பத்தை பெறலாம்னு அர்த்தம். இந்த உடம்பில் அது முடியாது, ஆனால் அது இன்பத்தை பெறலாம் என்று சொல்கிறார். அது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடம்பிலே போகலாம். அதுக்கப்புறம் நல்ல மடவால் நயந்தவுடன் வரலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த எந்திரத்தை நீங்கள் பூசிக்கிற பொழுது நல்ல மனைவி வேண்டும் என்றால், திருமணம் ஆகாத பொழுது எந்திர பூஜை செய்தால் நல்ல மனைவி உங்களுக்கு வாய்க்கும். நல்ல மடவாள், மடவாள் என்றால் இளமையானவள் அர்த்தம். இளமையானவள் நயந்த உடனே வரும் என்றால் உங்களை விரும்பி மணந்து கொள்வாள்னு அர்த்தம். மணந்து கொள்றதை கூட விரும்பி மணக்கணும் இல்லையா, அது அடிப்படை. அதனால் இல்லறத்திலே விரும்பினால் நீங்கள் நல்ல மனையால் தானே வரும், விரைவிலே வருவாள். அப்புறம் சொல்லினும் பாசச்சுடர் பாம்பு நீங்கிடும்ன்றார். அந்த பாசம்னா கயிறுன்னு அர்த்தம். கயிறு போல் வளைந்திருக்கின்ற பாம்புன்னு அர்த்தம். அங்கே அந்த சொல்லினும் பாசச்சுடர் பாம்பு நீங்கிடும் என்றால் உங்களுடைய மந்திர சொல்லுக்கு அது அடங்கும், பாம்பு கட்டுப்படும்ன்ற. மாணிக்கத்தை கொண்டு விளங்கக்கூடிய நாகமும் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படும், மந்திர சொல்லுக்கு கட்டுப்படும். அது நாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. ராமாயணத்தில் சீதை சொல்லுகிறாள், நம்ம சொல்லியிருக்கோம். ராவணனுக்கு சொல்கிற பொழுது கடிக்கும் வல்லரவும் கேட்கும் மந்திரம் என்று சொல்கிறார் இல்லையா. அதுபோல் மாணிக்கத்தை கொண்டு விளங்குகின்ற பாம்பு, கொடிய பாம்பு, அது கூட நீங்கள் சொன்னால் அந்த சொல்லுக்கு அது கட்டுண்டு அடங்கும். அப்புறம் இதுதான் சொல்லும் திருக்கூத்தின் சூக்குமம். திருக்கூத்தா திரு அம்பலம், திரு அம்பல சக்கரத்தினுடைய வழிபாட்டுக்கு இதுதான் பயன் என்று அது ஒரு பொருள் அப்படி சொல்கிறார். சாதாரணமாக இருக்கிற ஒரு பொருள். அதாவது மற்றொரு சரீரத்தில் புகுதல், நல்ல மனையாள் வாய்த்தல், விஷப்பாம்பு போன்றவையெல்லாம் நமக்கு அடங்குதல், இதெல்லாம் திருக்கூத்தினுடைய திரு அம்பல சக்கரத்தினுடைய பயன் என்று சொல்கிறார். கூடுபாய்தலுக்கு திருமூலரை தக்க சான்று, அது நடந்திருக்குது இல்லையா, இவரே ஒரு சான்றாக இருக்கிறார். இன்னொரு கூட்டினை போய் சேர்ந்தவர் அல்லவா, சேர்ந்துதான் இங்கே இருக்கிறார். பாசம் என்பது கட்டு. அப்பா அதுக்கு வேற அர்த்தம் சொல்கிறாங்க. நான் படித்த போது அப்படி தான் நினைச்சேன். பாசச்சுடர் பாம்புன்னு கயிறு போல இருக்கின்றன. இங்கே பாசம் என்றால் கட்டுன்னு அர்த்தம். கட்டு என்ற பொருள் தந்து கட்டுப்பட்டு என பொருள் தரும் என்றால் உங்கள் மந்திரத்திற்கு அது கட்டுப்படும், பாம்பு கட்டுப்படும் என்று வைத்துக்கணும் என்று எழுதுறாங்க. இது முதல்ல சொல்லுகின்ற பொருள். இன்னொரு பொருள் என்ன, அதே பாட்டுக்கு இன்னொரு பொருள் என்ன என்றால், ஒரு கூட்டில் புக்கு சுகிக்கலாம் என்கிற பொழுது சிறப்பாக சொல்லுகின்ற திருவருளையே நாம் திளைக்கலாம். மந்திரத்தினாலே பெருமானுடைய திருவருளையே நாம் திளைக்கலாம், அந்த உரைக்குள்ளே திளைக்கலாம். அது எப்படி என்றால்,
சீவபோதமாகிய வாழ் புகுந்து அங்கே நிற்றலால் சிவானந்தத்தை தூக்கலாம் என்றார். சுகிக்கலாம் என்றால் சிவானந்தம். நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற உயிருக்கு இன்பம் இல்லை என்றால் இந்த உயிர் சார்ந்திருக்கின்ற உரை அது ஊன் உடம்பு, பஞ்சபூத கலப்பால் இருக்கிற உடம்பு. இந்த உயிர் திருவருளுக்குள்ளே போய் சேர்ந்தால் இன்பம் வரும். எனவே சுகிக்கலாம் என்றால் உடம்பிலிருந்தே சுகிக்கலான்றாங்க. அது ஒன்றுதான் நாம் சொல்லுகின்ற சித்தாந்தத்தில் ஒரு சிறப்பு நிலை. பேரின்பம் என்பது ஏதோ இறந்த பின்னால் பெருமான் திருவிடைக்கு போய் சேர்ந்து பெறுவது என்பது அல்ல. பெறுகிறோம், அது பரமுத்தி தான். ஆனால் உடம்புக்குள்ளேயே இருந்தே அதை அடையலாம் என்றுதான் சீவன் முத்தி என்று ஒன்றை சொல்கிறோம். சீவன் முத்தி என்பது அதே இன்பத்தை நாம் இங்கே பெறலாம் என்றுதான் சொல்கிறோம். சீவன் இருக்கும், உயிர் இருந்தால் அந்த உயிருக்கு அந்த இன்பம் பேரின்பம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உடலே அதுக்கு தகுதியான சான்று என்றுதான். இந்த உடம்பு மாயா உடம்பு அல்ல. பெருமானுடைய அருள் வந்தால் அது அருள் உடம்பு தானே தவிர மாயா காரியம் அல்ல என்றதனால் இந்த ஒரு கூட்டிலே இந்த உடம்புக்குள்ளே இருந்து நாம் திருவருளை பெற்று சுகிக்கலாம் என்பதும், அதற்கப்புறம் அதுக்கு என்ன பயன் என்றால் நல்ல மடவாழ்றார். நல்ல மடவாழ்னு ஒரு வார்த்தை போடுறார். சக்திக்கு திரோதான சக்தின்னு ஒன்று, அது மறைப்பு சக்தி, அருள் சக்தின்னு ஒன்று. இல்லை நல்ல மடவாள் என்பதனால சிவஞான சுவாமிகள் ஒரு இடத்துல எழுதுகிறார், அருள் என்று சொன்னால் என்ன என்றால் அருள் தடையற்ற ஞானமாகும் என்று சொல்கிறார். தடையற்ற ஞானம்தான் அருள் என்று ஒரு இடத்துல சொல்கிறார். அது உரை எழுதுகின்ற சிவஞான முனிவர் தடையற்ற ஞானம், எனவே தடையுள்ள ஞானம் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். தடையற்ற ஞானம் சொன்னால் தடையுள்ள ஞானம் இருக்குதா என்றால் இருக்கிறது என்றார். அதுதான் திரோதானம், மறைப்புன்றார். நமக்கு மறைக்கின்றது பெருமானுடைய சக்தி இல்லையா, திரோதானம், அது மறைப்பு, அது தடை உள்ள ஞானம். தடையற்ற ஞானம் என்பது அருட்சக்தின்னு பார்க்கும். எனவே இங்கே நல்ல மடவாள் என்றால் பெருமானுடைய சக்தி என்பது பெண்ணாக நாம் உருவிக்கிற பொழுது நாம் ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெண்டும் பெண்கள் தான். இருந்தாலும் மூதேவி வேறு ஸ்ரீதேவி வேறு என்று சொல்வது போல கியாப்பை தான் அதை வேடிக்கையாக சொல்லுவார். ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாட்டியா, ரெண்டு பொண்டாட்டி என்ன பண்ணாங்கன்னா, இதில் யார் அழகு என்று நம்ம கணவனை கேட்கணும். நீ அழகா நான் அழகா போய் கேட்கலான்னு போனாங்க. அந்த கேள்வி கேட்டால் அவன் என்ன பண்ணுவான், யார் அழகுன்னு சொல்ல முடியும். எனவே என்ன பண்ணான், ரெண்டு பேரும் அப்படி போய் வாங்க அப்படின்னா, போய் வாங்க அப்படின்னா போய் வாங்கினா ரெண்டு பேரும் அப்படி போய் வந்தாங்களாம். நீ போகிற போது அழகாக இருக்கிற, நீ வரபோது அழகாக இருக்கிற. அது இந்த மாதிரி புத்திசாலித்தனம் இருந்தால் தான் ரெண்டு பெண்டாட்டி இருக்க முடியும். அதனால் பஞ்சி ஒளி பஞ்சி பாட்டு. ஆமாம். அதனால் அது எடுக்க சொல்லுவார். அது என்ன சொல்லுவார்னா, கதையாக சொன்னது ஸ்ரீதேவி இருக்கிறதே அது வரும்போது அழகு, மூதேவி போகிற போது அழகு. நமக்கு ரெண்டும் இருக்குது, ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்ரீதேவி இருக்குது, மூதேவி இருக்குதுன்னு வேடிக்கையாக சொல்லுவாள். அதுபோல் நல்ல மடவாள் என்றால் அருட்சக்தி என்றார். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் என்று சொல்கிற பாட்டுக்கு விளக்கம் இரண்டு, அவனுடைய இன்னருள்றார். ரெண்டுமே அருள் தான். இன்னருள் என்றால் இன்பத்தை தருகின்ற அருள்னு அர்த்தம். இரண்டும் இன்பத்தை தருமா என்றால் ஆமாம், மரக்கரணையும் இன்பத்தை தரும், அறக்கரணையும் இன்பத்தை தரும். பெருமானுடைய அருளும் இன்பத்தை தரும். சோதனை செய்கிறான் அல்லவா, அந்த சோதனையும் கூட பக்குவப்படுத்தி பின்னாலே இன்பம் தரும். முதல்ல துன்பம் போல தெரியும், பின்னாலே இன்பம் தரும். குமரகுருவர் கல்விக்கு சொல்கிறார், அது கல்வி தொடங்குங்கால் துன்பம்ல. எந்த குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா அழாமல் போகாது. அதுக்கு எல்லாம் கோட்டு சூட்டு போட்டுக்கு இந்த காலத்தில் நிறைய ஸ்டைலாம் கட்டுறாங்க, சாக்லேட்லாம் கொடுத்து என்ன நினச்சாலும் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கும். வாங்கி வச்சுட்டு அழுதுதான் போகும். கல்வி இல்லையா, கல்விக்கு போகிற பொழுது குழந்தை அழும் பார்க்குறோம், அழாமல் போகிறது கிடையாது. அது தொடங்குங்கால் துன்பம் தான். என்னுடைய தொடக்க காலத்தில் சுப்ராமணிய ஸ்கூல் தானே படித்தேன். ஏதோ நிறைய அப்போவே என்ன மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு கொடுத்தாங்க. நான் பேசுவேன், எழுதி கொடுத்தா பேசுவேன். அங்கே 1வது தான் படித்தேன். அப்புறம் அங்கே செட்டியத்திற்கு வந்துட்டோம். நாங்கள் இடம் மாறி வந்தபொழுது இங்கே மாநிலத்தில் தான் சேர்த்தாங்க. அங்கே 2ஆம் வகுப்பு போகணும் நியாயமாக. நான் உள்ளே போகிற பொழுதே 2ஆம் வகுப்பு பெருக்கல் கணக்கு உண்டுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியாது, பெருக்கல் நமக்கு தெரியாது. என்ன பண்ண
ஆமாம், சம்மந்தம் இல்லை. அவர் தான் என்ன மேடெல்லாம் ஏற்றுவார். அவர் பேர் சம்மந்தம் இல்லை தானே, அந்த ஏற்றுவார். அது என்ன பண்ணிட்டேன், நான் அங்கே வந்தால் இங்கே வந்தால் ஒன்று போனோடனே 2ஆவதுக்கு பெருக்கல் கணக்குன்ட்டான். பொதுவாகவே கணக்கு எனக்கு தகராறு. அங்கே போய் தெரியாமல் போய் உட்காரக்கூடாது, போய் 1ஆவது போய் உட்காந்துட்டேன். அப்பா வரல, நான் போய் 1ஆவது போய் உட்காந்தா அவங்க சொல்கிறதெல்லாம் வேகமாக சொல்கிறேன். ரொம்ப பாராட்டு, எல்லாம் இப்படி விரும்புன்னு சொல்கிறான் பையனா, அதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டேன். 2 நாள் அப்படி ஜாலியாக இருந்தேன். 3ஆவது நாள் அப்பா வந்துட்டான். பையனை சேர்த்துருக்கோம், அன்றைக்கி என்னால் முடியல. யார் பையன்? பாலராவாயன். 1ஆவதுல இருக்கிறான். 1ஆவது இல்லையா? அவன் 1ஆவது முடிச்சுட்டானே, 2ஆவது தான் இங்கே வரணுன்னு. தனலட்சுமின்னு ஒரு டீச்சர், நல்லா ஞாபகம் தெரியும் உங்களுக்கு. நேராக வந்தாங்க, காதை பிடிச்சான், எழுந்துடும் போது கடன்னு 2ஆவது அப்படி உட்கார வச்சிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன், தொடங்குங்க துன்பம்னா படிக்கிற பொழுது எவ்வளோ கஷ்டம் நமக்கு படுறோம். உங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையா? நான் ஒன்று சொல்லுவேன். மீண்டும் பிறந்தால் பெருமானே உன்னை மறப்பேனோ என்று சொல்கிறார் இல்லையா? மறப்பன்களோ என்று என் உள்ளம் கிடந்து மறுகிடுமேன்னு சொல்கிறார் அப்பருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன், மீண்டும் பிறப்பு வந்தால் கணக்கு படிக்கணுமே. மனசுக்குள்ள அப்படி எண்ணும், ஐயோ மீண்டும் பிறப்பு வந்தா 1ஆவது 2ஆவதுலாம் கணக்கு அல்ஜிப்ரா அரித்மெட்டிக்கெல்லாம் யாரா படிக்கணும் என்று நான் மனசார முன்னிலை என்றது உண்டு. ஆனால் அந்த அளவுக்கு பயம். ஏன்னா விஜயமலை சொல்லியிருக்கார் ஒரு தடவை. இன்றைக்கு அவர் சொல்கிறார், இன்றைக்கு கூட நான் படித்த பொழுது என்னை ஆசிரியர் மிரட்டியது, ஒன்று புரியாமல் திகைத்தது எல்லாம் எனக்கு கனவுல வருவார். கனவுல அந்த அளவுக்கு பயந்துருக்கார் அந்த காலத்தில். அவ்வளோ பயம் என்றால் அவருக்கே அப்படி பயம். இப்போ அதே தான் எனக்கும் கூட. இன்றைக்கு நீ பார்த்தீங்கன்னா பரீட்சை மாதிரி இருக்கும், கணக்கு வச்சுக்கிட்டு உட்காந்து கனவுல அவ்வளோ பயம். அது சென்னை வாழ்க்கையில் சொல்லுவான், அவனுக்கு அஸ்தியில் ஜுரம்னு. ஜுரம் உடம்புக்கு தான் வரணும், அஸ்தியில் ஜுரம்னா எலும்புலேயே ஜுரம் அப்படிமா. அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு பழைய காலத்தில் அது சரியே உண்மையாக பொய்ய பாருங்க. நமக்கு நடக்கிறதுல இருட்டு என்றால் பயப்படுறோம். நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் இருட்டாக இருக்க கொஞ்சம் வாப்பா, யாரமாக கூட வந்து வாப்பான்னு சொல்கிறோம், அது பயப்படுறோம். அதே மாதிரி தூங்குகிற பொழுது நல்ல ஒரு மெத்தியில் தான் நல்லா தூங்கும், பாதுகாப்பாக தூங்கும். திடீர்னு கீழே விழுந்த மாதிரி அப்படி எழுந்து பிடிச்சிக்கும். இது ரெண்டும் எல்லாருக்கும் நடக்கும். உதரவாய் விழுந்துட்டா மாதிரியே இருக்கும் பார்த்தா. அது வேற ஒன்றும் இல்லையா. ஆதி காலத்தில் மரத்து மேலே தான் தூங்கினான். மரத்து மேலே தூங்குற பொழுது விழுந்துடுமோ என்று எண்ணி எண்ணி சில சமயம் விழுந்துருக்கிறான், விழுந்து பிடிச்சிருக்கான் இல்லையா. அந்த பயம் ஆதி மனிதன், அந்த பயம் இன்னைக்கு நமக்கு அந்த ஜீல் இருக்குதான். அந்த பயம் அச்சம் ஜீல் அதே நிலையில் வருதுன்றான். அது ஒன்று. இருட்டு என்றால் பயம்னா முதல்ல ஒரு இருட்டு வந்திருக்குல்லையா, பார்த்துருப்பான் இல்லையா. இந்த மனிதன் அறிவு வந்த உடனே சூரியன்லாம் வந்து மறைகிறது, மறைந்தவுடன் ஒரு இருள் வந்துடும். என்னடா இது இப்படி இருக்குதேன்னு பார்த்து பயந்துருப்பான் இல்லையா. அந்த இருள் பயம் இன்றைக்கு நமக்கு இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர் இருக்காங்களே, ஆதாம் ஏவாளை யாரும், அவங்க பயந்ததில்ல. அது நமக்கு இன்றைக்கு வருதுன்னு பார்க்கும். அது இயற்கையாகவே இருப்பு. அதனால் அருளுக்காக சொல்கிறேன். இன்னருள் என்று சொன்னால் சோதனை கூட பக்குவம் பெற்று நாம் பெருமானை இன்பம் அடைகிறோம். அதனால் அதுவும் இன்னருள் தான் என்று ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் என்று சொன்னார். அதனால் இங்கே நல்ல மடவாள் என்றால் அருள் சக்தி. நல்ல மடவாள் நயந்து வரும் என்றால் விரைந்து உங்களுக்கு மாயை நீங்கும். அதாவது மறைப்பு நீங்குதல் என்று சொன்னால் மாயை நீங்குதல் அர்த்தம். எந்திர வழிபாடு செய்கிற பொழுது உலகப்பற்று நமக்கு நீங்கிவிடும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எந்திரத்தில் வழிபாடு செய்ய மயக்கம் நமக்கு நீங்கும். அதனால் அருள் சக்தி உங்களுக்கு வரும்ன்ற. நல்ல மடவால் நயந்து உடனே வரும். சொல்லினும் பாச சுடர் பாம்புன்ற அந்த ஆணவத்தை பாம்புன்னு சொல்கிற வழக்கம் நமக்கு உண்டு. இந்த விரலுக்கு கூட பாம்பு விரல் தான் சொல்லுவாங்க. 5 விரலில் ஆணவம் இருக்கு இல்லையா, இதை பாம்பு விரல்னு சொல்லுவாங்க. அது விஷம் உடையது, போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை அலங்காரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது பாம்பு விஷம் உடையது அல்லவா. அந்த விஷம் என்பது ஆணவம் நமக்கு. அதான் மிருச்சின்னு சொல்லுவாங்க. ஆணவத்திற்கு ஒரு பெயர் மிருச்சின்னு வாங்க. மிருச்சி என்றால் அப்படியா, ஆடிய மாதத்தில் இது ஒன்று தான் சொல்கிறாங்க ஆடியன். அப்போ இது ஒன்றும் கிடையாது, இருக்கு ஆடி.
ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. இருக்கலாம், அது ஆடி மாதம் சொல்கிறாங்க. அப்போ இது ஆடி மாதம் உண்டா, புரட்டாசி ஐப்பசி எல்லாம் எதுன்னு கேட்க வேண்டியது. ஆமாம் ஆமாம், அது ஆடி பொதுவாக சிறப்பாக சொல்கிறோம்ல, நம்ம ஆடிப்பெருக்கு சொல்கிறோம், ஆடிப்பூரம் சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம். அதான் இந்த பாசச்சுடனும், பாசம் என்றாலே நாம் சொல்லியிருக்கோம், திருமுறைகளில் பாசம் என்று தனியாக வந்தால் ஆணவம் தான் முதல்ல. பந்தபாசம் என்று வந்தால் அது கண்மம் மாயை, அப்படி வைத்துக்கணும். பொதுவாக பாசம்னா ஆணவம் கண்மம் மாயை தான். ஆனாலும் பாசம் என்று தனியாக வந்தது என்றால், இப்போ பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கு மாறின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி வந்தால், அந்த பாசம்னு ஒரு தனிச்சொல்லா வந்தால் அது ஆணவம். பந்தபாசம் என்று சேர்ந்து வந்தால் அது கண்மம் மாயை என்றால், அந்த பாசம் என்ற ஆணவம் ஏற்கனவே பற்றி இருக்கிறது. அந்த பற்றிருப்பதாலே பின்னாலே பந்தபாசம் என்றால் இந்த பாசத்தினால் வருகின்ற பந்தம் கட்டுனர். ஆணவம் இயல்பான கட்டு நமக்கு. ஆணவம் கண்மம் மாய ஆணவத்தால் வருவதாலே அந்த பந்தபாசம் என்றான். இவை பாச சுடற்பாம்பு நீங்கும் என்றார். இதனால என்ன, திரோதான சக்தி நீங்கி அருட்சக்தி நமக்கு வரும். இந்த பின்னால் அப்பயன் உண்டாகும்படி திரோதான சக்தி நீங்கும். திரு ஐந்தெழுத்தை ஓதுவதாலே, இதுக்குள்ள மந்திரம் எது, திரு ஐந்தெழுத்து தான். ஓதுவதால் கொடிய நாகம் போல்வதாகிய ஆணவம் வாதனையும் கெட்டுன்ற. ஆணவம் சுடற்பாம்பு நீங்கிடும் என்ற பொழுது, ஆணவம் நீங்கினால் போதாது, ஆணவ வாதனை நீங்கணும் இல்லையா, மலவாதனை நீங்கணும். அந்த மலவாதனை நீங்கும்ன்றாங்க. நம்முடைய சிவஞானபுரத்தில் நம்ம வருஷம் நடத்துனது, செம்மலன் ஒன்றால் சேரலொட்டா அம்மலம் கழிவு இல்லையா, அந்த அம்மலம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த மலம் என்பதை மலவாதனைன்னு சொல்கிறார். அது மலம் என்றால் ஆணவம் அல்ல, அதெல்லாம் ஏற்கனவே போயிடுச்சு. அந்த ஆணவ மலம் இருந்த வாசனை தான் அது அம்மலம் என்பது. அதனால் அடியார் கூட்டத்தோடு இருந்தால் மலவாதனை நமக்கு வராது என்று அங்கே மலவாதனை சொல்கிறார். அது நமக்கு ஞானபுரத்தில் பார்க்கும். அதுபோல் சொல்லினும் பாச சுடற்பாம்பு நீங்கிடும் சொல்லும் திருக்கூத்துள்ள. எனவே திருக்கூத்தினுடைய சூக்குமம் என்ன என்றால், சூக்கும் என்றால் ரகசியம் அர்த்தம். கூத்தினுடைய ரகசியம் என்ன, சிதம்பர ரகசியம் நாம் சொல்கிறோம் இல்லையா. பொதுவாக சிதம்பர ரகசியம் என்றால் இன்றைக்கி எதோ விளக்கம் கொடுக்குறாங்க. திருமந்திரம் இதுபோல பார்த்தா இதுதான் சூக்குமம். சிதம்பர ரகசியம் என்ன, நடனத்துடைய ரகசியம் என்ன என்றால், மறைப்பு நீங்கி அருள் சக்தி வரும் உங்களுக்கு, அதுதான் ரகசியம். ஆனால் எந்திர வடிவிலே நாம் செய்யலாம் என்று நாம் அப்படி வைத்துக்கொள்ளும். திருக்கூத்தின் சூக்குமம் தானே என்றார். சரி, அதோட அந்த 25 முடியுது. விளக்கம் கொடுத்துருக்கிறேன். நல்ல மடவாள் அருட்சக்தி என்பது தோன்ற. நல்ல மடவாள் என்பதனால அருட்சக்தி, அது திரோதான சக்தி அல்ல. பாச பாம்புன்னார், அது உருவகமாக பாம்புன்னார். பாசத்தை ஆணவத்தை பாம்பா சொன்னார். இவ் இருவகை பயனையும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப கொள்கின்றான். உங்களுக்கு ஆணவமெல்லாம் நீங்கி அருட்சக்தி வர வேண்டுமென்றால் அந்த நோக்கத்திலே நீங்கள் எந்திர வழிபாடு செய்யலாம். அதெல்லாம் இல்லை, நான் பரகாயம் பிரவேசம் செய்யணும், ஒரு நல்ல பொண்டாட்டி வரணும் என்று அப்படி எண்ணிங்கன்னா அது உலக பயனுக்கு உள்ளது, அது உங்கள் இஷ்டம்தான். அவரவர் தகுதிக்கேற்பத்தான் உங்களுக்கு அது வரும் என்கிறார் திருமுறைகள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகப் பயனும் சொல்கிறாங்க, உலகப் பயனும் சொல்கிறாங்க, திருவருள் பயனும் சொல்கிறாங்க. இப்போ மந்திரமாவது நீருன்னு சொன்னால் காண இனியது நீர், பூசை இனியது நீர் என்றெல்லாம் பாடுறாங்க. அதே சமயத்தில் துயிலை கெடுப்பது நீர் என்றும் பாடுறாங்க. அப்படி உயர்ந்த வேணாம், அவர் வேணும் நிறுத்துற, எனக்கு வேணாம் ஃபேன், உங்களை அப்படி வச்சுங்க. உயர்ந்த பொருளாகவும் சொல்லியிருக்கிறாங்க திருமுறைகளில் பார்க்கிறோம். அதுபோல் இங்கே இந்த பாட்டை உயர்ந்த பொருளுக்காக வைத்துக்கொண்டு எந்திர வழிபாடு செய்யலாம், உலகியல் பொருளுக்கு நாம் செய்யலாம் என்று தான் அதை சொல்லியிருக்கிறார். அவரவர் ஏற்றுக்கொள்கை. இதனால் மேற்கூறிய வழிபாடு, எந்திர வழிபாடு புத்தி முத்தி இரண்டையும் தருவது. புத்தி முத்தி என்று சொன்னால், புத்தி என்பது அப்படியே இங்க வரத்தால் தான் வருதோ அந்த காத்து. சரி, அதாவது புத்தி முத்தி தரும் சொல்றதுனால கிழக்கு நோக்கி நாம் வழிபாடு செய்கிற பொழுது
அது நமக்கு புத்தி என்றும், வடக்கு நோக்கி வழிபாடு செய்தால் முத்தி என்றும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இரண்டும் நல்ல திசைகள். கிழக்கும் வடக்கும் நல்ல திசைன்னு சொல்கிறாங்க. நச்சினார்க்கினியர் பெருந்திசை நான்களை கிழக்கும் வடக்கும் சிறந்தது, அதனால தான் பெரும்பாலும் கிழக்கு நோக்கித்தான் நமக்கு சந்நிதிகள்லாம் அமையும் சொல்கிறாங்க. தத்புருஷ முகமாக இருந்து நம்முடைய அர்ச்சனை ஏற்றுக்கொள்கின்ற முகம் கிழக்கு நோக்கின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இருள் நீங்கி ஒளி வருகின்ற இடம் அந்த திசை என்பதால் அதை சிறப்பாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அது கிழக்கு நோக்கி காலையில் நம்ம வழிபாடு செய்கிற பொழுது அது உலகப் பயன், வடக்கு நோக்கி செய்தால் அது முத்தி பயன் என்று சொல்கிறோம். இப்போ சொன்ன மந்திரமாவது நீரில் கூட பார்த்தீங்கன்னா, முத்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பக்தி தருவது நீர் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தி புத்தி பக்தி எல்லாம் சொல்கிறார். கடைசியில் தான் சித்தி தருவது நீர் திரு ஆலவாயான் திருநீர் என்று அதுவும் தரும். உங்களுக்கு சித்தி வேண்டுமென்றால், உலக சித்தி வேண்டுமென்றால் அதையும் தருவான், திருநீற்று மூலமாக பெருமான் தருவான் சொல்கிறார். அதுபோல் இந்த எந்திரத்தை வழிபாடு செய்கிற நோக்கம் என்ன, புத்தியா முத்தியா என்று தெரிந்து கொள்கின்றார். அப்புறம் 26வது மந்திரம். சூக்குமம் 8000 செபித்தால் உம்மேல் சூக்குமமான வழி இடை காணலாம், சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமான சிவனது ஆனந்தமே. 30வது பக்கம் உங்களுக்கு குறிப்பில் 30வது பக்கம் மறைவாக சொல்லப்படும் மொழியின்றார். சூக்குமமாக மந்திரத்தை எந்திரத்தை வழிபடுகிற பொழுது மந்திரம் சூக்குமாக இருக்கணும், ரகசியமாக சொல்லணுன்றார். அந்த மறைவாக சொல்லப்படுகின்ற மந்திரம் இல்லையா, மறைமொழிதான் மந்திரம்ன்றார். இந்த மறைவாக சொல்லுகின்ற மந்திரத்தை சொன்னால், மேற்சொன்ன மந்திரத்தை ஜெபித்தால், அது 5 எழுத்தை நாம் ஜெபித்தால் உங்கள் தலைமையில் உள்ள நுண்ணிய வழியை 26 பாட்டு தானே, ஆமாம், சூக்குமான வழி அதான் அதான் தலைமையில் உள்ள வழியை அஜபத்திற்கு இடையில் காணுதல் கூடும். பிரம்மரந்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மரந்திரத்தை பற்றி சொல்கிற பொழுது திருமூலர் சொல்கிறார, அதுக்கு ஏன் பிரம்மரந்திரம் என்று பெயர் வந்ததுன்னு சொன்னால், பிரம்மத்தை காணுகின்ற வழி என்ற அர்த்தமா. ரந்திரம் என்றால் துளையின் அர்த்தம் அல்லது வழியின் அர்த்தம். பிரம்மத்தை காணுவதற்குள்ள வழி என்றுதான் அதுக்கு பிரம்மரந்திரன் பெயர். இன்னொரு அர்த்தம் என்ன என்றால், உச்சந்தலை வரையில் உடம்பு இருக்கிறதுனாலே இது ஆதார யோகம். ஆதார யோகத்திற்கு நிராதார யோகம் போக வேண்டும் என்றால் பிரம்மரந்திர வழியாக போகும். எனவே நிராதார யோகத்திற்கு செல்லுகின்ற வழி என்றும் அர்த்தம். பிரம்மத்தை காண்பதற்கு நிராதார யோகம் வேண்டும். அதனால ஆதார யோகத்திலிருந்து நிராதார யோகத்திற்கு வழிகாட்டுவதாலே அது பிரம்மரந்திரம் என்று பெயர். அதுதாங்க சொல்றார் இங்கே 8000ன்றார். 8000 ஒரு கணக்கு சொல்றாரு, கணக்கு அல்ல, பலமுறைன்னு அர்த்தம். பலமுறை கணக்கில்லாமல்றாங்க. நமக்கு கூட இங்கே கூட சொல்கிறார் 108 1008 சொல்ல போகிறார் சக்கரத்தில். நமக்கு 108 1008 என்று ஒரு கணக்கை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் எத்தனையோ விளக்கம் கொடுக்குறாங்க. உதாரணமாக 72000 நாடி இருக்கு இல்லையா, 72000 நாடியில் இதயத்தின் பக்கம் போகின்ற நாடி 108ன்றாங்க. அதனால் 108 என்று ஜெபிக்கிறார்கள் என்று அது ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, நான் ஒரு இடத்துல எழுதி வச்சேன், அதை தேடி பார்க்க எனக்கு கிடைக்கல. வடமொழியில் பிரம்மம் இருக்கு இல்லையா, பிரம்மம் என்ற வார்த்தை நீங்கள் எழுதினீங்கன்னா முதல்ல இப்பு மாதிரி பொண்ணு போடணும், இப் போட்டு பிரம்மம் தான் போடணும், இப்பு போட்டு ரா போடணும், பிர இம் போட்டு ஹா, பிரம்ம என்று வரணும். இந்த பிரம்ம என்று வந்தால் இந்த 4 எழுத்தும் அந்த வடமொழி எழுத்தோடு நெடுங்கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று 5வது எழுத்து, ஒன்று 78வது எழுத்து, ஒன்று 3வது எழுத்து, அப்படி வருதான். மொத்தம் சேர்த்தால் 108 வருதான். அதனால் பிரம்மம் என்ற எழுத்துக்களை கணக்கு பார்த்து வரிசை முறைகளை பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக சேர்ந்தீங்கன்னா அது 108 என்று வரும். எனவே 108 என்றெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று 108 என்றால் 9ன்னு அர்த்தம். 0 விட்டுடணும். 108ன்னு சொன்னால் 9 தானே. 9 என்பது எப்போதும் சிறப்பான ஒன்றாக நம்ம சொல்கிறோம். 108 இப்போ தான் அவங்க காமிக்கிறாங்க இல்லையா, கவர்மெண்ட்டில் 108 போடுறான் பாருங்க. அது என்னன்னா அது மாறாததுன்னு அர்த்தம். எப்பொழுதும் விபத்து நடந்து கொண்டே இருக்கும் இல்லையா, அது எப்போனாலும் வந்து போயிட்டுருக்குறான்.
அது மாறாத ஒன்று என்றனால அப்பர் பெருமான் 9 ஒத்து இருந்தேன்னு பாடுறார். அதாவது 9க்கு என்ன திரும்ப நமக்கு தெரியும். 9 × 2 18, அது 9 தான். 9 × 3 27, 9 தான். இப்படி கூட்டலும் கழித்தாலும் பார்த்தீங்கன்னா 9 மாறாது. எனவே என்றைக்கு நான் மாறாத தன்மையுடைய நான் இருக்கிறேன். பெருமானே உன்னுடைய அருள் பெற்றிருக்கிறேன். அருள் பெற்றாலும் கூட நான் அப்படியே தான் ஆன்ம இயல்பு தான் இருக்கிறத தவிர எனக்கு சிவத்துவம் வரவில்லையே என்று 9 ஒத்து இருந்தேனேன்னு வருது. அதனால் ஒரே நிலை இருப்பதனாலே அது 9 என்று சொல்லி அப்படி அர்ச்சிக்கணும் என்றெல்லாம் நமக்கு இப்படி பல வகையாக விளக்கம் கொடுக்குறாங்க. அதான் இப்போ 10 நிறைவு என்பது நம்ம சொல்கிறது கிடையாதுங்க. நமக்கு 9 தான் கணக்கு. 10வது வந்து எட்டப்படையாக வச்சு இல்லையா, நமக்கு எட்டப்படையாவதுனால அது கணக்கு கிடையாது. 1லேருந்து 9 தான். 0ன்னு ஒன்றா சொல்லிக்கலாம். முதல்ல 0ன்னு சொல்லி 9ன்னு சொல்லலாம், இல்லை 9ன்னு சொல்லி 0ன்னு சொல்லலாம். அது நம்முடைய சுழற்சிக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. 10 நமக்கு சொல்கிற வழக்கம் கிடையாது நம்ம அடிப்படையாக. ஆனால் 9 தான் நமக்கு கணக்கு. அது ஏன்னு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அப்படி. அப்போ 9வது அதிகாரம் என்ன, 10வது அதிகாரம் என்ன, அப்படி என்ன சொல்கிறாங்களா? இல்லை 9 எண்ணிக்கை, அப்புறம் 10வது எண்ணிக்கை நிறையல 10க்கு வந்தால் நிறைய, ஆனால் 10 சொல்கிறார் என்று வருது. ஏன் நான் சொல்கிறேன்னா, பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க பலதெல்லாம். 9 என்பது இப்போ தான் நமக்கு 9 கிடையாது, தொண்டு தான். பழைய தவிர தொண்டு தான். தொண்டு என்றால் பழமைன்னு அர்த்தம். பழையன் தொண்டு என்றால் 9, அதுதான் பழசாக இருந்தது. அதுக்கப்புறம் பின்னால் 9 என்றால் 10 வந்ததால் 1 குறைய 10 என்று 9 என்றால் 1 குறைய 10, அதான் 9. அதுபோல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை காலப்போக்கில் நமக்கு இருக்கிறது. தொண்டு என்று தான் நமக்கு பழசாக வச்சுருக்கோம் பார்க்க. அதனால் இதெல்லாம் நமக்கு 108 என்பதற்கு ஒரு அடையாளமாக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். இதை விளக்கம் கொடுத்த ஒருத்தர் நான் அதை படித்தேன் அப்போது ஒரு நாளைக்கு முன்னே. இந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு தோன்றியது, உங்களுக்கு தோன்றியது எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்க. அப்படிதான். என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் சமாதானமாக சொல்கிறது தானே தவிர இது அப்படியே உண்மை அல்ல. இதெல்லாம் எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதுனால எனக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தோன்றியதான் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த உரையில். சரி, அதான் சொல்லப்படுகின்ற ஜபிக்கிறோம் இல்லையா, பல, அதான் 8000னா பல முறைன்றார். அப்பா ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, இங்கே இல்லை வேறு இடத்துல எழுதியிருக்காங்க. இப்போ 8000 போல் வருது இல்லையா, இங்கே அந்த 8 என்ற எண்ணிக்கை திருமூலருக்கு முக்கியம். இப்போ 9 சொல்கிறேன் நம்ம, அதுபோல் 8 முக்கியம்ன்றதுனால்தான் ஒன்றவன் தானே இரண்டவன் என்னுள்ளே உணர்ந்து 8ஏன்னு முடிச்சுக்கிட்டார். 9க்கு போகவே இல்லை, 8ஓடு நிறுத்திக்கிறார். அது என்ன காலம் என்றால், நம்முடைய பெருமான் எண்குணத்தான். அந்த எண்குணத்தான் நினைக்கின்றவர்களை 8ஓடு நம்ம சொல்லணும்னு சொல்லி தான் 8000 கூட அது மாதிரி தான். 8000 கூட 8 என்ற அந்த அடிப்படை எண்ணெய் வைத்து தான் சொல்லுகிறான்னு ஒரு கருத்து உண்டு நமக்கு. 8000 என்னன்னா 8000 அல்ல, 8 என்றதனுடைய முடிவுன்னு வைத்துக்கணும். 8000 சபித்தால் சூக்குமமான வழி இடை காணலாம். சூக்குமான வழி பிரம்மரந்திரம், அது இடையிலேயே காணலாம் என்றால், முழுமையாக நீங்கள் ஜபித்து முடிப்பதற்கு முன்னாலேயே, அந்த நாட்களுக்கு முன்னாலேயே உங்களுக்கு பிரம்மரந்திரம் தெரியும். அதனால் சூக்குமமான வினையை கெடுக்கலாம். அது என்ன பலன்? பிரம்மரந்திரத்தை தெரிந்து கொண்டால் என்ன பலன் என்றால், முன்னே முகந்து கொண்ட வினை என்றார். முகந்து கொண்ட வினை என்றால் பிராரத்தம். ஏற்கனவே இருக்கிற சஞ்சிதத்திலிருந்து நாம் முகந்து கொள்ளுகிறோம், கொஞ்சம் கொண்டு வரோம் இல்லையா, அது முகந்து கொள்ளுதல். சிவபுராணத்தில் முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் என்பதற்கு முந்தை வினை என்றால் முகந்து கொண்ட வினைன்னா எழுதுறாங்க. அப்பா பிராரத்த கர்மம் தான் எழுதுறாங்க. முந்தை வினை முழுதும் மோய, நான் கொண்டு வந்த வினை அல்லவா இப்போ இந்த பிறப்பிலே அவையெல்லாம் எனக்கு நீங்க வேண்டும், இப்பிறப்பு அறுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும்னு பாடுறார். இந்த பிறப்போடு எனக்கு பிறப்பு முடிய வேண்டும்னு பாடுறார். அதனால் முந்தை வினை என்று அவர் சொல்கிறது, முன்னே செய்த வினைன்னு இருக்குல்ல, முன்னே செய்த வினையை கொண்டு வந்து இப்போ அனுபவிக்கிறோம் இல்லையா, அது பிராரத்தம். அதுபோல் முன்னே முகந்து கொண்டதால் நுண்ணிதாய் பொருந்துகின்றார். அதாவது நமக்கு வருகின்ற பிராரத்தம் எதுன்னு தெரியாது, சூக்குமாக நம்ம பொருந்துகிறது. பலன் தருகின்ற பொழுதுதான் அது இன்பத்துன்பமாக வருகிறது. இன்பத்துன்பமாக வருகின்ற பொழுதுதான் அது தூலமாக தெரிகின்றது, நாம் செய்த வினை தெரிகிறது. எனவே பொருந்தின்று சூக்குமாக பொருந்தின்று பிராரத்த வினை, சூக்குமாக இருக்கிற வினை அழிக்க இயலும். பிராரத்தம் நீங்கினால் பெரிது. இங்கே எங்கே சொல்கிறாங்களான்னு தெரியல. அதாவது 3 வகையான வினை, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகான்மியம் இருக்கு இல்லையா. அது நாம் என்ன சொல்கிறோம்,
ஞான குருவாக வருகிறவர் சஞ்சிதத்தை நீக்குகிறார். ஆகான்மியம் அவர் தருகின்ற ஞானத்தால், நாம் பெறுகின்ற ஞானத்தினாலே ஆகான்மியம் நீங்குகிறது. பிராரத்த கர்மத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இது பொதுவான விதி. இப்போ ஜென்ரலாக ஒரு விதி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிற விதி. இதில் சில மாற்றங்கள் நமக்கு இருக்கலாம். பிராரத்தவனை கூட திடீரென்று போய்விடலாம். அதாவது நிர்வாண தீட்சை செய்கிற பொழுது சத்தியோ நிர்வாண தீட்சை, அசத்தியோ நிர்வாண தீட்சை என்று ரெண்டு சொல்கிறோம் இல்லையா. அதில் சத்தியோ நிர்வாண தீட்சை செய்தால் பிராரத்த கர்மத்தை நீக்கிவிடலாம். நீக்கிவிட்டால் உடனே அந்த உயிர் பெருமானை அடையும். உமாவரி சிவம் செய்தது தான், பெற்றான் சாமானுக்கு செய்தது. அதான் அவர் பேதமரன்றார். பேதமர தீட்சை செய்கின்றார். அந்த நிர்வாண தீட்சை செய்கிற பொழுது சத்தியோ அசத்தியோ என்ற பேதம் இருக்கக்கூடாது, உடனே அவனுக்கு தீட்சை கொடுத்து விடும் சொல்கிறார். அது அசத்தியோ நிர்வாணம் என்றால் உடம்பு இருக்கும், பிராரத்த கர்மத்தை வைத்துக்கொண்டு தீட்சை கொடுத்துன்னு சொல்கிறான். அதுபோல் இங்கே பிராரத்த வினை என்பது இயங்கக்கூடியது. அது இந்த எந்திர பூசையினாலே நாம் பிராரத்தனை நீக்கிக் கொள்ளலாம் என்றால் வருகின்ற இன்பத் துன்பம் நமக்கு இல்லாமல் போகலாம் என்று சொல்கிறார். அதனை அழிக்கவே உயிரிடத்து விளைவதாகிய சிவானந்தம் வெளிப்படும். சூக்குமான சிவானந்த ஆனந்தம். கடைசியா வினை நீங்கினால் உங்களை, அதாவது நோய் நீங்கினால் இன்பம் தானே, எனவே நோய் நீங்கினால் வினை நீங்கினால் உங்களுக்கு இன்பம் வரும் என்று எந்திர பூசையினாலே அது 8000 முறையில பல முறைன்றார். அதாவது பல்லூழி காலம் பயின்று அதனை அர்ச்சித்தால் நல்லறிவு சற்றே நகுன்ற மாதிரி ஒரு ஊழி அல்ல, ஊழியோர் ஊழினார் சுந்தரர். எனவே பல ஊழிகள் நாம் பெருமானை வழிபட்டால்தான் அந்த ஞானம் பிறக்கும்ன்றது நம்முடைய கொள்கை. அதுபோல் இங்கே பல முறை சபித்தால், பல வகையாக நாம் ஜபித்தோம் என்றால் இந்த பிரம்மரந்திரம் நமக்கு தெரியும், பிராரத்தவனை நீங்கும், அதனால் ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்றார். அப்பா அவருக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்கிறோம். 8000 ஜபித்தால் இடைவிடாது பலமுறை ஜபிப்பது என்றார். இடைவிடாமல் இன்னைக்கு ரொம்ப காலையிலேருந்தே பிரச்சனை, காலையிலேருந்தே மாறணும். இடைவிடாது பலமுறை ஜபிப்பது. வழி என்றால் பிரம்மரந்திரம் எழுதியிருக்கிறோம். ஆதார யோகத்தினின்றும் நிராதாரத்திற்கு செல்லும் வழி. பிரம்மரந்திரம் என்றால் பிரம்மத்தை காணுதல் அல்ல, ஆதார யோகம் அப்புறம் நிராதார யோகம் அப்புறம் தான் மீதானம் நாம் சொல்கிறோம். எனவே அந்த இடத்துல பிரம்மரந்திரம் என்பது நிராதார யோகத்துக்குள்ள வழிதான் அப்படின்றார். சந்திஜம் ஞானிகளுக்கு முன்பே கெடுக்கப்படும். ஞானிகளாக இருந்தால் சஞ்சித வினை போய்விடும். யோகியருக்கு வேறொரு வகையாலே அந்த சஞ்சிதம் போகும். ஞானி யோகி சரியை கிரியை என்ற 2 பேர் மற்றவர். இவளுக்கெல்லாம் எப்படி அந்த சஞ்சிதம் போகும் என்பதற்கு ஒவ்வொரு முறை இருக்கிறது. யோக முறையிலே பாவனையினாலே சஞ்சிதத்தை நீக்கிக் கொள்ளலாம் என்றும் இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே, அதனால் இங்கே வினை என்று சொன்னால் பிராரத்த வினை தான். ஞானியாக இருக்கின்றவர்களுக்கு சஞ்சிதம் போய்விடும், யோகியருக்கு கூட சஞ்சிதம் நீங்கிவிடும் என்று நாம் சொல்கிறோம். அதனால் இங்கே வினை என்பது பிராரத்த வினை என்று சொல்லணும். அதனால் முகந்து கொள்ளப்படுகின்ற பொழுது சூக்குமாய் என்று பயன் தரும், தூலமாய் வந்து நமக்கு பொருந்துகிறது. அதனால் சூக்குமமான வினை என்றால், சூக்குமமான வினைன்னு சொல்றது ஏன், பிராரத்த கர்மம் என்ன இன்பம் வருமா துன்பம் வருமா, இன்று வருமோ நாளை வருமோ என்று சொல்றார் இல்லையா, அதுபோல என்ன இன்பம் வருமா துன்பம் வருமா என்று நம்மால் முடிவு செய்ய முடியாது. எனவே சூக்குமமான வினை என்று சொன்னார். இந்த மந்திரம் ஞானியர்க்கும் யோகியர்க்கும் பொதுப்பட ஓதினார். யோக நிலை வந்துவிட்டால் பெரும்பாலும் ஞான நிலை வந்துவிடும் என்பதாலே ஞானத்திற்கும் யோகத்திற்கும் ரொம்ப வேறுபாடு இல்லை என்பதாலே இது ஞானியர்க்கும் யோகியருக்குள்ள பொதுவாக சொல்லப்பட்ட மந்திரம் என்றார். ஓதப்பட்டமையால் அப்போ என்ன பண்ணணும், வழிகாணுதல் வினை கெடுதல் என்ற 2 வித்தியாசமாக சொல்லணும். ஏன்னா ஞானியருக்கும் சொல்லப்படணும், பொருத்தமாக இருக்கணும், யோகியருக்கும் பொருத்தமாக இருக்கணும். அங்கே என்ன சொல்கிறாங்க, வழிகாணுதல் வினையை கெடுத்தல் என்பவற்றை உடனே வீடு பெற விரும்பினால், உடனே வீடு பெற விரும்புகிற ஞானிகள்லாம் உடம்பு வீடு பெற விரும்புவார்கள். அப்படி வீடு பெற விரும்பினால் தலையை பிளந்து கொண்டு உடலை விட்டு நீங்கும் வழியாகவும் பிராரத்தை நசிக்கச் செய்தலாகவும் சீவன் அது வரைதான். வீடு பெற விரும்பினால் முதல்ல அந்த பிரம்மரந்தம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்மரந்தத்தின் வழியாக கபாலத்தை பிளந்து கொண்டு கபால மோட்சம், எப்படி பெருமனை குறும்பினார் போனார் இல்லையா, அதுபோல் கபால மோட்சம். அப்படி போகிற பொழுது உயிர் போக வேண்டும் என்றால் பிராரத்தத்தை விட்டுவிடும். அப்போ பிராரத்தத்தை நீக்கலாம் என்றால் தான் அனுபவிக்கின்ற பிராரத்த வினையையும் நீக்கி
பிரம்மரத்தின் வழியாக நாம் நம்முடைய உயிரை போக்கிக் கொள்ளலாம். அது யோகியருக்கு உள்ள நிலை, அது செய்யலாம். ஒன்று. அடுத்து சீவன் முத்தருக்கும் யோகியருக்கும் முறையே. சீவன் முத்தருக்கு எப்படி, யோகியருக்கு எப்படி என்றால், ஆதார யோகத்திலிருந்து நிராதார யோகத்திற்கு செல்லும் வழி. அங்கு வழி என்று சொன்னால் ஆதார யோகத்திலிருந்து நிராதாரத்துக்கு செல்கின்ற வழியாக கொள்ளணும். பிராரத்தத்தை மெலிவித்து, அது முற்றிலும் நீங்காது, பிராரத்தை மெலிவித்து உடல் ஊழாய் ஒழிய வேண்டும். அது நாம் சொல்கிறது. உயிர் ஊழாக உடல் ஊழாக என்று சொல்கிறோம். செய்கிற பிராரத்தத்தை, இன்ப துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது விருப்பு வெறுப்போடு அனுபவித்தால் அது உயிர் ஊழாக போகும். உயிர் ஊழா போனால் அடுத்த பிறவிக்கு அது ஆகாரமியமாக வந்து சேரும். ஆனால் உடல் ஊழா என்றால் இன்பமோ துன்பமோ இந்த உடலுக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உயிருக்கு போய் சேரா. இது பெருமான் தருவது. இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் பெருமான் தருவது அவருடைய வினை, நமக்கு வினையை கூட்டுகிறான் என்று எண்ணினால் அது உடல் உழாய்க்கடி. அது ஞானிகளுக்கு தான் முடியும்னு பார்க்குறோம். எனவே உடல் உழாய்க்கடியும் பிராரத்தை மெலிவித்து உடல் ஊழாய் ஒழியவும் யோகத்தை தடுக்காது நீங்கவும் செய்தல். யோகத்தை செய்வதற்கு தடை இருக்காது, நீங்கள் செய்யலாம் என்று வழிகாணுதல். வினையை கெடுத்தல் என்ற பாட்டில் வருது இல்லையா? சூக்கமமான வழி இடைக்காணல், சூக்குமான வினையை கெடுக்கல் வருது இல்லையா? அந்த ரெண்டுத்துக்கும் ஞானிகள், வீடு பெற விரும்புகின்ற ஞானிகளுக்கு ஒரு அர்த்தம், சீவன் முத்தர்கள் யோகியருக்கு ஒரு அர்த்தமாக ரெண்டு வகையாக பொருள் கொள்ள வேண்டும் என்று அங்கே எழுதியிருக்கிறார். நீங்கள் செய்த விளக்க சிவானந்த வெளிப்பாடும் முறையே. சிவானந்தம் சொல்கிறார் இல்லையா, ஆனந்தம். அது எப்படி என்றால், வீடு பேறு பெற்ற பிறகு விரும்புகிறாங்க இல்லையா, அவளுக்கு அது பரமுத்தி. வீடு பேருன்னா அது பரமுத்தியில் தான் அந்த இன்பம், அந்த சிவானந்த இன்பம் அங்கே. அதாவது ஞானிகளுக்கு. சீவன் முத்தர் போன்றவர்களுக்கெல்லாம் சீவன் முத்தியிலும் யோக சமாதியிலும் நிகழ்வுகளாக கொள்க. அந்த ஆனந்தம் சிவன் முத்தியிலே ஆனந்தத்தை பெறலாம், நாமே ஆனந்தத்தை பெறலாம்ன்றாங்க. யோகியர்களாக இருக்கின்ற சீவன் முத்தர்கள் எல்லாம், சித்தர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சித்தர்கள் அல்லது நாம் சொல்கின்ற அருளாளர்கள் எல்லாருமே சீவன் முத்தி நிலையில் இருக்கின்றவர்கள். அவர்கள் இங்கேயே அந்த இன்பத்தை பெறுகிறார்கள். பரமுத்தியிலே பெறுகின்ற இன்பத்தை இங்கே பெறுகிறார்கள். யோக சமாதி, யோகத்தில் கடைசியாக இருக்கிற சமாதி இருக்கு இல்லையா, அந்த சிவயோகம், சிவயோக சமாதி, அந்த சமாதியிலே ஒரு இன்பம் வரும் அல்லவா, அப்படி வைத்துக்கொள்ளணும். அது சிவானந்தம் என்று. சிவானந்தம் பரமுத்தியிலும் கிடைக்கலாம், சீவன் முத்தியிலும் கிடைக்கலாம், சிவயோக சமாதியிலும் கிடைக்கலாம் என்று மூன்று வகையாக சொல்கிறார். மூன்று வகைக்கு வேறுபாடு கிடையாதுன்னு பார்க்கும். ஏனென்றால் அப்பர் பெருமான் இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு சொல்கிறார். அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு. அவர் எப்பொழுதுமே பெருமானிடத்தில் இருந்த சீவன் முத்தி தானே, எப்பொழுதுமே பெருமானிடத்தில் இருந்ததால கல்லை கட்டி போட்டா என்ன, நீச்சல் இட்டா என்ன, அதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. எனவே சீவன் முத்தினில் இருப்பதாலே இன்பமே, அவன் பெருமானுடைய அருளால் வருவதெல்லாம் இன்பம் தானே தவிர என்னாலும் துன்பம் இல்லை என்றால் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்று பாடுறார். அப்போ ரொம்ப ஆழமாக அதை பாடியிருக்கிறார். இந்த பாட்டுடைய சிறப்பு தெரிந்துதான் நம்முடைய திருமுறை அல்பணியில் ரொம்ப நாளைக்கு முன்னால் தேவார அல்முறை திரட்டு வெளியிட்டாங்க. ஐயா என்னத்தான் வந்து கொஞ்ச நேரம் பேச சொன்னாங்க, ஒரு 20 நிமிஷம் பேசணும். நேரம் இல்லாதனால முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் சொன்னேன். முதல் அதிகாரத்தில் பதி முதுநிலை என்பதற்கு தோடுடைய செவியன் என்று தான் எடுத்து சொல்கிறார். நாம் ஏதோ முதல் பாட்டு தோடுடைய செவியனவே எடுத்து சொல்லுகிறார்னு எண்ணக்கூடாது. உமாபதி சிவம் எண்ணி பார்த்து தான் அந்த தேர்ந்தெடுக்கிறார். நமக்கு தெரியாத பாட்டெலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தேவார அல்முறை திரட்டில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பாட்டெலாம் இருக்கும். ஆனால் முதல்லையே தோடுடைய செவன் நாங்கள் அடிக்கடி இருப்பதாலே சரி தோடுடைய செவன் சொல்கிறான்னு நினைக்கணும். அது அல்ல. திருவருட்பயலில் பதி முதுநிலை என்பது முதல் அதிகார பெயர். முதல் அதிகாரம் பதி முதுநிலை என்றால், பதி என்றால் இறைவன், நமக்கு நம்ம உயிரிலையெல்லாம் காப்பாற்றுகின்ற ஐந்தொழில் செய்கின்ற இறைவன் பதி. அவனுடைய முதுநிலை என்ன, பழைய கோலம் என்ன என்றால், மாணிக்கவாசகர் தொன்மை கோலம் சொல்கிறார் இல்லையா, தோலும் குயிலும் குழையும் சுழ்தோடும் சொல்கிறார் இல்லையா, அதுதான் தொன்மை கோலம். அர்த்தநாரீஸ்வரர் வடிவம்தான் பெருமானுக்குள்ள தொன்மை அடையாளம். அதான் முதல்ல சொல்ல வேண்டியது, அப்புறம் தான் மற்றதெல்லாம். அதனால் பதி முதுநிலை என்பதாலே தோளுடைய செவியன் என்று அந்த பாட்டவர் மேற்கோள் காட்டுவதற்கு காரணம் அர்த்தநாரீஸ்வருடைய தான் பழைய வடிவம் என்பதை சொல்வதற்காக இங்கே சொல்கிறார். ஆண் பெண்ணாக அர்த்தநாரியாக இருக்கிறது தான், அதான் முதல் வடிவம்ன்றார் நமக்கு. அதுதான் நம்மளுக்கு பெருமானுக்குள்ள சிறப்பு அடையாளம். மற்றெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம். அதே மாதிரி கடைசியில் அணைந்தோர் தன்மையில் சொல்கிற பொழுது யாமாருக்கும் குடியெல்லோம் பாட்டை சொல்கிறார். யாமாருக்கும் குடியெல்லோம் பாட்டு தான் அணைந்தோர் தன்மையில் என்ன இன்பம், பரமுத்தியிலே என்ன இன்பமோ அதை நான் அடைகிறேன் என்று தான் சொல்லிட்டு மீளா ஆளாய் முடிக்கிற பொழுது தண்டு முடிக்கிறார். கொய்மலர்ச்சியை அடியினையே குறுகினோம் என்றார். நான் இப்பொழுது பெருமானுடைய திருவிடையை சேர்ந்திருக்கேன், இங்கே தான் இருக்கிறார், திருவிடையை சேர்ந்திருக்கிறேன். மீளா ஆளாக
கொத்தடிமை போல அடிமை நீங்காமல் இருப்பதாலே அந்த இன்பம் எனக்கு கிடைக்கிறது. இன்பமே என்னாலும் எனக்கு துன்பம் இல்லை என்று சொல்றான் பார்க்கும். அதனால இங்கே சீவன்முத்தி நிலையிலும் யோக சமாதியிலும் பரமுத்தி நிலையில் அடைகின்ற சிவானந்தம் என்று வைத்துக்கணும். சூக்குமம் 8000 செபித்தால் உம்மேல் சூக்குமமான வழி இடை காணலாம், சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமான சிவனது ஆனந்தமே என்று. இந்த சிவனது ஆனந்தத்தை 3 வகையா நாம் கொள்ள வேண்டும். அது 26வது பாட்டு. 27வது பாடல், ஆனந்தம் ஆனந்தம் ஒன்று என்று அறிந்திட. ஆனந்தம் ஆ இ உ ஏ ஓம் என்று 5 இட. ஆனந்தம் ஆனந்தம் அஞ்சும் அது ஆயிடும். ஆனந்தம் ஹாம் ஹ்ரீம் ஹம் க்ஷம் ஹாம் ஆகுமே. பின்னால சக்கரம் வரப்போகுது. சக்கரத்தில் எழுத்துக்கள்லாம் சொல்ல மந்திர எழுத்துக்கள். அதுக்கு தோற்றுவாய் போல இங்கே என்னென்ன எழுத்துக்கள் என்றால் 5 எழுத்துக்கு பதிலாக என்னெல்லாம் சொல்லலாம் என்று மாற்று எழுத்தாக இங்கே சொல்றார். அதில் ஒரு குறிப்பு நான் இங்கே சொல்கிறேன். ஆ இ உ ஏ இருக்கு இல்லையா, அதெல்லாம் தமிழ் எழுத்து. தமிழ் இருக்கிற உயிரெழுத்துக்கள் சொல்றார். ஹாம் ஹ்ரீம் ஹம் ஷம் இருக்கு இல்லையா, அது வடமொழி. எனவே என்ன சொல்றார், வடமொழியிலும் கூட நீங்கள் எந்திரத்தை அமைக்கலாம். தமிழ் ஆகமம் தான் செய்கிறார், தமிழ் தான் ஆகமத்தை செய்கிறார். இருந்தாலும் ஆகமத்தில் பீஜாட்சரங்கள் எல்லாம் இப்படி இருப்பதாலே அது இன்னொன்று, இது வடமொழி இது தமிழ் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் வெறும் ஓசைதான் அது, ஒலிதான் அது. அந்த ஒலியை நீங்கள் வடமொழி என்றோ தமிழ் என்றோ சொல்றதுல அர்த்தம் கிடையாது. நாம் தமிழ் கூட சொல்லக்கூடாதுன்றான். அது ஒரு ஒலிதான். அந்த ஒலிக்கு உயிரெழுத்து என்று நாம் சொல்றதுனால உயிரெழுத்தை சொல்லிட்டார். அப்புறம் வடமொழிக்கு சொல்ற பொழுது மந்திர நூல்படி எல்லாவற்றுக்கும் மகரம் முடியணும், மகரம் முடிய வேண்டும். அது மந்திர நூலுடைய வடிவம். அதனால் என்ன பண்ணார், ஆ என்பதற்கு பதிலாக ஆம், ஈ என்பதற்கு பதிலாக ஹ்ரீம் ஹ்ரீம், ஊ என்பதற்கு பதிலாக ஹம், ஏ என்பதற்கு பதிலாக க்ஷம், மறுபடியும் ஓம் என்பதற்கு பதிலாக ஹாம். தமிழில் சொல்கிற உயிரெழுத்துக்கள் வேறா இருக்குது, வடமொழி எழுத்து வேறா இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஆணைன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, நச்சினார்க்கினியர் கூட ஒன்று சொல்கிறார். தொல்காப்பியத்தில் எழுத்துக்களுடைய மாத்திரை சொல்கிறார். அதாவது கண்ணிமை நொடியன அவ்வே மாத்திரைன்னு ஒரு நூற்பாவது. மாத்திரைக்கு என்ன விளக்கம் என்றால் கண்ணிமைத்தலும் கை நொடித்தலும், அதுதான் என்று சொல்கிறார். அது விளக்கெல்லாம் இருக்கட்டும். கண்ணிமைத்தலும் நொடித்தலும் தான் மாத்திரையா, அதை விட மாத்திரை கிடையாதா என்று நீங்கள் கேட்க, அதை விட குறைவான மாத்திரை கிடையாதான்னு கேட்கக்கூடாது. என்றால் மினிமம் நமக்கு தெரிந்தது கண்ணிமை தான். இமைத்தல் தான் நமக்கு மினிமம் தெரிகிறது. இமைத்தல் என்பது நாம் கண்ணாலே பார்ப்பது, நொடித்தல் என்பது காதாலே கேட்பது. எனவே ஒளி ஓசை ஒலி இந்த இரண்டையும் வைத்து மாத்திரை சொல்லியிருக்கிறார் என்று எல்லாம் எழுதிட்டு என்ன சொல்றார், இதற்கு மேல் மாத்திரை இல்லையா என்று நீங்க கேட்கக்கூடாது, இது ஆசிரியருடைய ஆணையாதலின் அப்படின்றார். ஆசிரியர் ஆணை என்று சொன்னால் கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம், கேள்வியை கேட்கக்கூடாது அர்த்தம் இங்கே சொல்றார். இந்த எழுத்துக்கள் எல்லாம் மந்திர எழுத்துக்களை சொல்ற பொழுது நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த என்று தான் தொல்காப்பியர் சொல்றார். எனவே மந்திரத்திற்கு நாம் அவர் ஆணை என்பதாலே வேறு மந்திரங்களை சொல்வதோ இதுதான் மந்திரமா என்று இழிவாக சொல்வதோ கூடாது என்று பார்க்கிறோம். ஆனால் பீஜாட்சரத்தை சொல்ற பொழுது தமிழிலும் வடமொழியுமாக சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சிவானந்தம் ஆனந்தம் ஆனந்தம் ஒன்று என்று அறிந்திடனார். சிவானந்தம் ஒன்றே என்று அறியணுன்றார். சிவத்தினாலே வருகின்ற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, இன்பம், அதற்கு இணையாக ஒன்று கிடையாதுன்றார். கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் பாடுற பொழுது பெரும்பையும் புனத்துள் பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் உள்ள உள்ள மெல்ல மெல்ல உள்ள மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தது அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேலும் புளித்து அற கைத்தது வேண்ட. அப்ப எப்படி அவங்க மகிழ்ந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும். பெருமானுடைய நாமத்தை சொல்லி அவரை எண்ணுகிறேன், எண்ணுகின்ற பொழுது எனக்கு இந்த இன்பமெல்லாம் இல்லை என்றார். செந்தேன் புளிக்குதுன்றார், கசக்குதுன்றார். என்றால் அந்த இன்பத்திற்கு இணை ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றார் இல்லையா. அதுதான் இங்கே சிவானந்தம் தான். சிவானந்தத்துக்கு இணையாக இன்னொரு ஆனந்தம் நமக்கு கிடையாது. அது உயிர் ஏன் கிடையாது என்றார். என்னுடைய மாணவன் ஒருத்தன் நான் இந்த மாதிரி பாடம் சித்தாந்தம் நடத்துகிற பொழுது
லயோலா கல்லூரி மாணவன் தான், பழைய மாணவன் வந்து உட்கார்ந்துருந்தான். அவன் இதை கேட்டு ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னான்னா, உடம்புக்குள்ளே ஒரு இன்பம் இருக்கு இல்லையா அப்படின்னா, புலன்களால் வருகின்ற உடம்புல ஒரு இன்பம் இருக்கு இல்லையா, இந்த சாப்பிட்றதுல இன்பம் இருக்கிறது, அல்லது உறவு கூடத்துல இன்பம் இருக்கு இல்லையா சார், உடம்புக்குள்ளே இவ்வளவு இன்பம் இருக்குது என்றால் உடம்போட உயர்ந்ததா இருக்க உயிருக்கு எவ்வளவு இன்பம் இருக்கும், நீங்க அப்படி எண்ணி பாருங்க அப்படின்னா. அது நியாயமான வார்த்தை. உடம்பினாலே இவ்வளவு இன்பத்தை நாம் பெறுகிறோம் என்றால் அந்த இன்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், பலவற்றை துறக்கிறார்கள் பல பேர் எல்லாம் பார்க்கும் என்றால், உயிருக்கு பெருமான் இன்பம் தருகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார். அது சொன்னது வார்த்தை. அதான் அதில் அதுபோல இங்கே சிவானந்தம் ஒன்றுதான் ஆனந்தம் என்று உணர அந்த ஆனந்தம் விளைகின்ற, வேறு ஆனந்தம் கிடையாது, சிவானந்தம் தான் ஆனந்தம் என்று நீங்கள் எண்ணினால் அந்த சிவானந்தம் உங்களுக்கு கிடைக்கும் என்றார். ஆனந்தம் ஆனந்தம் ஒன்றுன்னார். ஆனந்தம் என்றால் ஆனந்தம் ஒன்றுன்றார். ஆனந்தம் ஆனந்தம் செய்யக்கூடாது, அது அடுக்கா சொல்லலை. ஆனந்தம் என்றால் எது? சிவானந்தம் தான், அது ஒன்றுதான். அப்படி வைத்துக்கணும். ஆனந்தம் ஒன்றுதான் ஆனந்தம் என்று வைத்துக்கணும். ஆனந்தம் ஆனந்தம் ஒன்று என்று அறிந்திட ஆனந்தம், வேறு இன்பம் கிடையாது என்றினால்தான் உங்களுக்கு சிவானந்தம் கிடைக்கின்றார். அந்த கிடைக்கிற வழிதான் பின்னால அவர் சொல்ல போகிறார். உங்களுக்கு எழுதியிருக்கிற இந்த இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படையாக இருக்கிற விஷயம், பின்னால் வருகிற பாட்டுக்கு இதெல்லாம் துணையாக இருக்கும். ஆ இ உ ஏ ஓம், அதை ஆம் ஈம் ஊம் ஏ என்று சொல்லலாம். அதுதான் ஓம்னு போட்டார். உயிரெழுத்துக்கள்ல அவர் விட்டிருப்பது ஐ என்பதையும் அவ் என்பதையும் விட்டிருக்கிறார். உயிரெழுத்து 7ல் ஐ அவ் இரண்டையும் விட்டிருக்கிறார். விட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவங்க ஒன்று சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி நாம் என்ன சொல்றோம், ஐ என்பதும் அவ் என்பதும் கூட்டெழுத்து. கூட்டெழுத்து என்றால் 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒலித்தால் எப்படி ஒலிக்குமோ அதுபோல இருக்குது. அது ஒரு எழுத்து தான், ஐ என்பதும் அவ்விடும் ஒரு எழுத்து தான். ஆனால் ஐ என்பதை இன்னைக்கு அப்படி தானே எழுதுறாங்க. ஐயர்னு சொன்னால் ஆ போட்டு ஐயர், ஐயன் திருவள்ளுவர்னு ஐயன் ஆ போட்டு ஈ போடுறாங்க. அதே மாதிரி அவ்வைக்கு ஆ போட்டு இப்புன்னு போடுறாங்க. அது ஏன் அப்படி அதுக்கு எவ்வளோ அர்த்தமே மாறி போகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஐ நமக்கு அந்த ஒலி நமக்கு இருக்குது, ஒலி கூட்டெழுத்து போல இருக்குது. அதனால தான் என்ன பண்ணாங்க, அ இ என்று இனம் சொன்னாங்க. இனம் நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்கிறேன். குழந்தைகளை சொல்ற பொழுது அ ஆ இ என்று இனங்களா சொல்றோம். ஆ என்பதற்கு ஆ இனம், நெடில் இனம். ஆ என்ற நெடிலுக்கு ஆ குரில் இனம். அப்படிதான் அ ஆ இன்னு சொல்லிட்டே வரணும். சொல்லிட்டே வரபொழுது ஐ என்று வந்தால் அதுக்கு இனம் இல்லை. அப்ப என்ன பண்ண, ஐ என்றால் இ சொல்லியிருக்காங்க. ஐ இ. அவ் என்பதற்கு உ. இந்த 2 இணை எழுத்துக்கள், 2 எழுத்துக்கள் இவ்விரண்டாய் வருன்றார். நன்னூல்ல இவ்விரண்டாய் வருன்றார். இவ்விரண்டு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் 2 2ன்னு அர்த்தம். 2 2 வருது, ரெட்டையா வருது இல்லையா, அது இவ்விரண்டுன்றார். ஆ 2 வருது, இ 2 வருது இல்லையா, ஐ என்ன வரணும், வரலையே, அப்ப ஈ போட்டுக்கும். அவுக்கு ஊ போட்டால் இவ்விரண்டாய் வருதல், ஓரினமாய் வருதல் முறையே என்று ஆரம்பத்தில் இலக்கணத்தில் எழுத்தை சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க இல்லையா. அது கூட்டெழுத்தாக இருப்பதாலே ஐ என்பதையும் அவ் என்பதையும் விட்டுட்டார். விட்டு 5 எழுத்துக்கு, அதாவது 5 எழுத்தாருக்கின்ற பெருமாட 5 எழுத்துக்கு இணையாக ஆ இ உ ஏ ஓம் சொன்ன. ஏன் ஓம் சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆ இ தான் சொன்னேன், ஆனால் அது ஆம் ஈம் இன்னும் சேர்த்துக்கலாம், மகரத்தை சேர்க்கலாம். ஏன்னா மகரம் சேர்ப்பது என்பது மந்திர முறை. அதனால் ஆன்னு சொல்லலாம், அல்லது மந்திர முறை போல ஆம் ஈம் ஊம் ஏம் என்றும் சொல்லலாம் என்று 5 எழுத்துக்களை அச்சக்கரத்தில் இட்டு ஜெபிக்க அவ்வானந்தம் மிக விளையும் என்று சொல்லியிருக்கிறார். சக்கரத்தை பற்றி சொல்ல பொதுவாக சக்கரம் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்பா. அந்த 5 எழுத்து தொடரே திரு 5 எழுத்து தொடராம். அது நம்ம முக்கியமாக குறிக்க வேண்டியது. பின்னால் நம்ம சொல்லியிருக்கிறோம், அது உங்களுக்கு புரியாதுன்னு பார்க்குறேன். அதனால் இங்கே என்ன பண்ணுங்க, இங்கே கூட எழுதியிருக்கலாம் அதை. அதாவது ஆ இ உ ஏ ஓம் இருக்கு இல்லையா, அது அப்படியே சிவாய நமன்னு எழுதிங்க. அப்படியே ஆ என்பதற்கு சி, இ என்பதற்கு வா, ஊ என்பதற்கு யா, ஏ என்பதற்கு நா, ஓ என்பதற்கு மா. அங்க ஓம் இருக்குது, ஓன்னு வச்சுக்கணும். ஓ என்பதற்கு மா. இப்ப என்ன செய்தார், சிவாய நம என்ற அந்த மந்திரத்திற்கு இணையாக, அதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்றோம் இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எழுத்து எந்திரத்தில் சொல்ற பொழுது இந்த ஆ இ உ ஏ ஓ சொல்லு
என்று சொல்லியிருக்கிறார். அதான் முதலாவதாக அவர் செய்கின்ற சக்கரத்தினுடைய வடிவத்தில் நாம் பதிக்க வேண்டியது என்னென்றால் 5 எழுத்தை பதிக்கலாம், அது பின்னால் வரப்போகுது. ஆனால் அதுக்கு பதிலாக ஆ இ உ ஏ ஓ என்று பதிக்கலாம். அந்த ஆனந்த அப்படி அதை இட்டு அந்த 5 எழுத்துக்களை சக்கரத்தில் இட்டு ஜபித்தால் அது ஆனந்தம் மிக விளையுன்றார். ஏன் சார் இப்படி சொல்லணும், நேரடியாக சிவாயை சொல்லிட்டு போகலாம் இல்லையா, நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். நாம் என்ன சொல்கிறோம், உயர்ந்த விஷயத்தை சிவாய நம என்பது உயர்ந்த மந்திரம். அந்த உயர்ந்த மந்திரத்தை அணுகுகிற பொழுது உலகியல் இருக்கின்ற எழுத்துக்கள் எல்லாம் அறிந்து கொண்டுதான் பின்னால உயர்ந்த மந்திரத்தை அறிய வேண்டும். ஆனால் சக்கரத்தில் அதற்கு இணையாக உயிரெழுத்தை வைத்துக்கொள். ஏன்னா எழுத்துக்களில் மெய்யெழுத்தை காட்டிலும் உயிரெழுத்து சிறந்தது, நமக்கு தெரியும். அதில் ஆ சிறந்தது வேற சொல்ல போகிறோம். எனவே உயிரெழுத்து ஏன் சிறந்தது என்றால், உயிர் எப்படி நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் தனித்தன்மையாக இருக்கிறதோ அதுபோல் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் தானே இயங்குவது. ஆபட்டும் இல்லை, எல்லா எழுத்துக்களும் தானே இயங்குதல், வேற ஒன்றும் கிடையாது. மெய்யெழுத்து அப்படி கிடையாது. மெய்யெழுத்து இயக்கமே கிடையாது. அது இக்கு இங்கு சொல்லவே முடியாது. அதை காங்காச்சாரம் தான் சொல்லணும். இலக்கணத்தை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, வல்லினம் கசட தவறுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விதி சொல்லிட்டாங்க, மெய்யெழுத்து எல்லாம் மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும் என்று அவங்க சொல்லிட்டாங்க. மெய் சொல்ல வேண்டும் என்றால் ஆவ சேர்த்துக்கோ, அப்போ தான் சொல்ல முடியும் என்று சொன்னாங்க. எனவே இக்குன்னு சொல்ல முடியாது, எனவே கா, அதுமாதிரி சா கசட தவற வல்லினம் ஞான மன மெல்லினம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ மெய்யெழுத்துக்கு சிறப்பு கிடையாதுன்னு பார்க்கணும். அது மட்டுமல்ல, மெய்யெழுத்துக்கள் முன்னே வராது, முன்னே வருவது கிடையாது. முதன்மை, அதுக்கு மொழிக்கு முதன்மை கிடையாது. இடையிலே வரலாம், இடையில் தான் வரலாம், பெரும்பாலும் கடைசியில் வரலாம். அது கூட என்ன சொல்கிறாங்க, கடைசியில் எல்லா எழுத்தும் வராது என்றெல்லாம் நமக்கு சொல்கிறோம். இப்பெல்லாம் விதிகள் இருக்குது. உயிரெழுத்துக்கு அது கிடையவே கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குன்னு பாட்டணும். எப்படி வள்ளுவர் சொல்கிறார, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுபோல் எல்லா உயிரும் பிறப்புக்கும் என்றால் எல்லா உயிர்களும் சமமான அந்தஸ்து உடையவை என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த உயிரெழுத்துக்களை முதல்ல தெரிந்து கொள் என்றால், ஆன்மாவை நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்வது போல, நம்மை நாம் உணர்வது போல, அஞ்செழுத்து என்பது பெருமானுடைய எழுத்து. அந்த பெருமானை அறிந்து கொள்வதற்கு முன்னாலே நம்மை உணர வேண்டும் அல்லவா என்பதனால உயிரெழுத்துக்களை வைத்து படிக்க வேண்டும். ஆனால் அதுக்கு இடையாக 5 எழுத்து இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று. அப்போ ஆ என்றால் சி, இ என்றால் வா, ஊ என்றால் யா, ஏ என்றால் நா, ஓ என்றால் மா என்று வைத்துக்கொள்ளும். அந்த 5 எழுத்து தொடரே திரு 5 எழுத்து தொடராம். நாம் சொன்ன அந்த தொடர்தான் 5 எழுத்து. இனி அங்கே சொல்கிறோம் இல்லையா, ஹ்ரீம், ஹ்ரீம் ஹம் ஷம் ஹாம் என்னும் 5ஐ, ஆம் ஹ்ரீம் ஹம் ஷம் ஹாம் என்னும் 5ஐ மேற்கூறிய ஆ முதலை 5ற்கு ஈடாகவும் திரு 5 எழுத்திற்கு ஈடாகவும் கொள்ளலாம். அம்புதான் போட்டுக்கிறோம். ஆம்ல ஆமல்ல அம்புதான், அம்புதான் அம்புதான் ஹாம் அல்ல. இங்கே அப்பா அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா குரிலா வரணும்னு சொல்கிறேன், குரிலாக வர வேண்டும்னு சொல்லுவாங்க. அம்முதலைன்னு தான் சொல்கிறாங்க, அம்முதலைன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இல்லை, அம்தான். அப்போது அந்த பாட்டே கூட பார்க்கலாம். இன்னைக்கு பாட்டில் ஆனந்தம் ஹாம் தான் இருக்குது இல்லையா, பாட்டில் ஹாம் தான் இருக்குது. நான் முதல்ல ஹாம் தான் போட்டிருக்கிறேன். அது வேற, அது அம்ச மந்திரம் வேற. இது வேற பஞ்சாட்சரத்துக்கு இணையாக சொல்கிறாங்க இல்லையா. அதாவது சி என்பதற்கு இணையாக ஆ என்று சொல்கிறாங்க. நான் ஏன் எழுதுனா, பின்னால் இந்த நெடில் எழுத்தை குரிலாகவும் சொல்லலாம்னு ஒரு விதி இருக்கிறது. ஆ என்பதை ஆன், நான் எழுதிருக்கேன், பின்னால் வருது. ஆ என்பதை ஆன்னு சொல்லலாம், ஈ என்பதை ஈன்னு சொல்லலாம் என்று குரிலாக சொன்னாலும் கூட அது மந்திர எழுத்து தான் அவர் சொல்கிறார். அந்த எண்ணத்தில் நான் அதை பார்த்துட்டு ஆம்னு குறிச்சிருக்கலாம். ஆம்னே கூட வைத்துக்கொள்ள, பாட்டில் ஆம் தான் இருக்குது. எனவே ஆம்னே வைத்துக் கொள்ளுங்க அதை. அதாவது குரிலுக்கு நெடிலுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்கிறாங்க. அதாவது குரில் என்பது பாச நீக்கம், நெடில் என்பது சிவப்பேறு என்று சொல்கிறாங்க. பாசம் நீங்க வேண்டுமென்றால் குற்றெழுத்தாக நீங்கள் மந்திர எடுத்து சொல்லலாம். நெட்டெழுத்தாக நீங்கள் சொன்னால் அது இன்பப்பேறு, உங்களுக்கு சிவப்பேறு கிடைக்கும் என்று அது வேறுபாடு சொல்கிறாங்க. அதனால் மந்திரத்தில் 2 வகையாகவும் குற்றெழுத்தாகவும் சொல்லலாம், நெட்டெழுத்தாகவும் சொல்லலாம் என்றால் ஏன் சொல்கிறாங்க என்றால், குற்றெழுத்தாக இருந்தாலும் நெட்டெழுத்தாக இருந்தாலும் அதெல்லாம் உயிரெழுத்து தான். உயிரெழுத்தாக இருப்பதால் அப்படி சொல்லலாம் என்று ஒரு விதி பின்னால் வகுப்பு போகிறேன். எனவே ஆம் ஹ்ரீம் ஹம் ஷம் ஹாம் என்னும் 5, இந்த 5ஐயும் கூட ஆ முதலை 5ற்கு ஈடாக, முன்ன சொன்ன இல்லையா ஆ இ உ, அதற்கு ஈடாக நாம் ஆம்னு சொல்லலாம். அதுவும் திரு 5 எழுத்து தான்.
அப்போ வடமொழியில் ஹீம் ஷீம் சொல்கிறோமே, அதுவும் 5 எழுத்துக்கு இணை. ஆ ஈன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் 5 எழுத்துக்கு இணையாக நாம் சொல்லலாம் என்று ஒருவேளை எந்திர பூஜை செய்து இதுபோல் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழிகாட்டுகிறார். முதல் படியில் இதெல்லாம் செய்யணுன்றார். அப்புறம் முதலடியில் இரண்டாவதாக நின்ற ஆனந்தம் சிவானந்த சிறப்பு, அது சிறப்பாக சொல்கிறோம். ஆனந்தம் வரதுனால முதலடியில் ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த முதலடியில் இரண்டாவதாக நின்ற ஆனந்தம் சிவானந்தத்தை சிறப்பு வகையால் குறித்ததுன்றார். ஆனந்தம் என்றால் உலகத்தில் எத்தனையோ ஆனந்தம் இருக்குது. ஆனந்தம்னா எது? ஆதரை நாளை பற்றி அப்பர் பெருமான் பாடுறார் இல்லையா, 4ஆம் திருமுறையில் ஆதரை நாளால் அது வண்ணம்ன்றார் இல்லையா. 4ஆம் திருமுறை உரையாசிரியர் நம்முடைய முத்துசு அவர்கள் இந்த பதிகத்தில் உள்ள பாடல்களுக்கெல்லாம் வினை முடிவு தெரியல என்றார். எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல என்றார். பாட்டு எப்படி பாடி போறார். புத்துவிதான மணிப்பொருட்கவரை பாட்டில் இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, வினை முடிவு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன எழுதுறார், ஆன்மாக்களுக்கெல்லாம் வினை முடிவு உண்டா அப்படின்னு கேட்டுறார். அப்படி விட்டு போயிடறார். ஆன்மாக்களுக்கெல்லாம் வினை முடிவு தெரியுமா? எனவே வினை முடிவு கிடையாது, அவர் எழுதிட்டு போயிட்டார். அது என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை. ஆதரை நாளால் அது என்னன்னு சொன்னா என்னால் சொல்ல முடியலன்றார். அவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன், போய் பாடுறா, அங்கே போய் பாடுறா, நான் என்னடா சொல்கிறேன் இல்லையா. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமாள் என்னால் சொல்ல முடியலையா, அவ்வளோ பெரிய ஆனந்தம் அங்கே எனக்கு இருக்குது அல்லவா. முத்துவிதான வெளிக்குழு வரிசையாக சொல்லி ஆதரை நாளால் அது வண்ணம், அதுதான் காட்சி என்று அப்படி வியந்து சொல்லுகிறான்னு தான் பார்க்கிறோம். அப்படி பாடுறார் அப்பர் பெருமான். ஆதரை நாளால் அது வண்ணம் என்று பாடுறது போல இங்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஆனந்தம் அப்படி சேர்க்கணும் இல்லையா. ஆனந்தம்னா நீங்க எல்லா ஆனந்தம் அல்ல. ஆனந்தம் என்றால் ஆனந்தம், அதுதான் ஆனந்தம் என்று சிறப்புக்காக ஆனந்தம் என்று சொல்கிறார் என்று இரண்டாவது முதலடியில் இருக்கின்ற ஆனந்தம், அதாவது இரண்டாவதாக வருகின்ற ஆனந்தம் சிறப்பு வகையால் சொல்வது அர்த்தம். ஒன்று என்று அறிந்திடன் பாட்டில் இருக்குது. ஒன்று என்றால் ஒன்றே, அந்த ஆனந்தம் ஒன்றுதான், வேற ஒன்றும் கிடையாது. பெருமானுடைய ஆனந்தத்தை போல வேறு ஆனந்தம் நமக்கு கிடையாது என்று ஒன்று என்று அறிந்திட என்றால் ஒன்றே என்று அறிந்திட. 3ஆம் அடியில் அடுக்கு மிகுதி குறைத்தது. சரி சார், 3ஆம் அடியில் ஆனந்தம் வருது, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அடுக்கு தொடர்தான். அடுக்கு சொல்ற பொழுது மிகுதினார். நிறைவா ஆனந்தம் மிகுதியா இருக்குது, ஆனந்தம் குறையாத ஆனந்தம், குறைவிலா நிறைவு என்ற மாதிரி குறையாத ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் என்பதனால ஆனந்தமானது அடுக்கு மிகுதி பற்றி வருகின்றதுன்னு சொல்றார். இலக்கணத்தில் அடுக்கு தொடர் ஏனல்ல எப்படிலாம் வரலாம் என்றால் இதுபோல விரைவுக்கு வரலாம், அச்சத்திற்கு வரலாம், மிகுதிக்கு வரலாம் நம்ம சொல்றோம். அதுபோல அடுக்கு மிகுதி குறைத்தது என்று எழுதுறாங்க. 3ஆம் அடியில் அடுக்கு மிகுதி குறைத்து. ஆ முதலை 5ம் மகரத்தை கூட்டியும் கூட்டாமல் ஓதப்படும் என்பதை உணர்த்துவதற்கு முதல் 4 மகரம் இன்றியும் இறுதியை மகாரம் கூட்டியும் ஓதினார். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ அதில் சொல்லிட்டு ஓம்னு சொல்றார் பாருங்க. பாட்டிலே 2வது அடியில் ஆ இ உ ஏ சொல்லிட்டு ஓதன சொல்லணும், ஓம்னு சொல்றார். அங்க மட்டும் ஏண்டா ஓம் சொன்னார் என்று சொன்னால் தமிழ்ல கூட மகரத்தை சேர்த்து சொல்லலாம், ஆம்னு சொல்லலாம், ஈம்னு சொல்லலாம் என்றதுக்காக இந்த ஓம்னு அங்கே சொல்றார், சொல்லி காட்டுறார். நீங்க ஆன்னு சொல்லுங்க, ஈன்னு சொல்லுங்க, அது ஆம் ஈம் என்றும் சொல்லுங்க, எப்படின்னு சொல்லலாம் என்று சொல்றார். முதலடியில் சொல்லுகிறார். கூட்டியும் மகரத்தை கூட்டியும் சொல்லலாம், கூட்டாமலும் சொல்லலாம். அது 5 மாறிடும். அந்த அது என்றால் அந்த 5 எழுத்து இருக்கு இல்லையா, 5 எழுத்து நமக்கு தெரிஞ்ச சிவாய நம, அது இந்த எழுத்துக்கள் எல்லாம் சிவாய நம என்று 5 எழுத்தாக மாறிவிடும், 5 எழுத்து பொருளை தரும் என்கிறார். இதனால் மேற்கூறிய வழிபாட்டில் ஜெபத்திற்குரிய மந்திரங்கள் இவை என்பது கூறப்பட்டன. எந்திர வழிபாட்டில் ஜபத்திற்குள்ள மந்திரம் எது என்றால் இந்த ஆ ஈ எல்லாம் ஆம் ஈம் ஊம் என்றால் அதெல்லாம் பீஜாட்சரமாக நாம் வழிபாட்டில் எந்திரத்தில் எழுதி நாம் வழிபடலாம் என்பதுதான் அந்த 27வது மந்திரத்தில் சொல்வதில் பார்க்கிறோம். ஒரு இடைவேளை ஒன்றை விட்டுக்குவோம், மணி 6:30. 28வது மந்திரத்தை நம்ம இடைவேளைக்கு பின்னாலே